ஜோதிட அமுதம் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த நூல் வெளியீட்டு விழாவினை நடத்தி தருமாறு எனது இனிய நண்பர் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி திரு நாகராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்கின்ற கூற்றுக்கு இணங்க, சிவன் அவன் என் சிந்தையில் இருந்த காரணத்தினாலே அவன் அருளாலே அவன் தாளை வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். ஜோதிட அமுதம் பாகம் 2 என்கிற நூல் வெளியீட்டு விழா இப்போது துவங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக கடவுள் வாழ்த்து பாடுவதற்காக செல்வி நேத்ரா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுவோமே. ஞான ஸ்வரூபிணி சரஸ்வதி நாத வினோதினி சரஸ்வதி வீணாகான வினோதினி வாணி வேணி பாரதி ஸ்ருதி ஸ்மர ராகம் நீ கலை மகள் நீ ஸ்ருதிலயமும் நீ அன்னவாகினி சாசனி நி சததனி மமத ககமசா மக சத மக நித மசா நித மதனி ஞான ஸ்வரூபிணி சரஸ்வதி நாத வினோதினி சரஸ்வதி. கடவுள் வாழ்த்து பாடி நம்ம எல்லாம் மகிழ்வித்த செல்வி நேத்ரா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. விழா இப்பொழுது துவங்குகிறது. மேடையை அலங்கரிப்பதற்கு நான் அழைக்கும் ஜோதிட விற்பனர்கள் தயவு செய்து மேடையிலே வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு ஜோதிடர் RS பாலாஜி அவர்கள், நம்முடைய ராஜன் பாபு அவருடைய குருநாதர், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே அஸ்ட்ராலஜியில் டிப்ளமோ வாங்கியவர். அவரை சிறப்பு விருந்தினராக அழைப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக ஜோதிட விசாரத் திரு C. முத்துசாமி MCom ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். திரு முத்துசாமி ஐயா அவர்கள் தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்திலே பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இளமை முதலே ஜோதிடத்தின் மீது நாட்டம் கொண்டு KP ஜோதிட முறையிலே ஜோதிடம் கற்றவர். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து நாம் அழைப்பது ஜோதிட சிரோன்மணி திரு சுபம் டாக்டர் B. விஜயகுமார் அவர்கள். ஐயா அவர்கள் பொள்ளாச்சியிலே AMS அருகிலே வசித்து வருகிறார். அமெரிக்காவிலே சயின்டிஸ்டாக பணிபுரிந்தவர். 12 வருடங்களாக ஜோதிடத்துறையிலே சிறப்பாக பலன் சொல்லி வருகிறார். ஜெனட்டிக் ஆஸ்ட்ராலஜி என்ற புதிய ஜோதிட முறையை ஆய்வு செய்து வருகிறார். யூடியூப் மூலமாகவும் அவர் பிரபலமானவர். அடுத்த நிகழ்ச்சியாக நூல் வெளியிடுபவர் நம்முடைய ராஜன் பாபு அவருடைய குருநாதர் ஜோதிடர் திரு RS பாலாஜி அவர்கள். முதல் நூலை பெற்றுக்கொள்பவர் ஜோதிட விசாரத் திரு C. முத்துசாமி அவர்கள். பாலாஜி அவர்களால் வெளியிடப்பட்டு
முத்துச்சாமி அவர்களால் பெறப்பட்ட இந்த நூலினுடைய பிரதிகளை அன்பளிப்பாக நம்முடைய நூலாசிரியர் திரு ராஜன் பாபு அவர்கள் வழங்குவார். திரு ஆர்எஸ் பாலாஜி அவர்களுக்கு நூல் வழங்கப்படுகிறது. ஜோதிட சிரோன்மணி திரு சுபம் விஜயகுமார் அவர்களுக்கும் நம்முடைய நூலாசிரியர் நூலினை அன்பளிப்பாக வழங்குகிறார். நன்றி ஐயா. அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்வு. திரு பாலாஜி அவர்களுக்கு ஜோதிடர் செல்வகுமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நீங்களும் வாங்க, ஒரு வார்த்தை பேசலாம். 30 வருடமாக ஜோதிடத்துறையிலே சிறப்பாக பணியாற்றி வருபவர் திரு செல்வகுமார் அவர்கள் நம்முடைய குருநாதர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். அடுத்ததாக திரு முத்துசாமி ஐயா அவர்களுக்கு வீரபாண்டியன் கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார். திரு வீரபாண்டியன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி வீரபாண்டியன் அவர்களே. அடுத்ததாக ஜோதிடர் திரு விஜயகுமார் அவர்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர் கதிர்வேல் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். நன்றி. ஜோதிட சிரோன்மணி திரு சுபம் டாக்டர் பி விஜயகுமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கிறார். ஐயா முத்துசாமி ஐயா அவர்களுக்கு திரு விஜயகுமார் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். அடுத்ததாக குருநாதர் ஆர்எஸ் பாலாஜி அவர்களுக்கு சுபம் டாக்டர் விஜயகுமார் பொன்னாடை அணிவிக்கிறார். நன்றி. சிஆர்பி என்கிற புதிய முறை ஜோதிட ஆய்வு நூலை எழுதிய திரு ராஜன் பாபு அவர்களுக்கு விஜயகுமார் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார். நீங்கள் அணிவிக்கிறீங்க? 3 பேருக்கா? 3 பேருக்கு அணிவிக்கிறீங்க? இல்லைங்க, அவர் நம்ம நூலாசிரியர். மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேடிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே, அந்த புக்கினுடைய நூலாசிரியர் திரு விஜயகுமார் அவர்களுக்கு ஐயா முத்துசாமி அவர்கள் பொன்னாடை அனுபவிக்கிறார். ஜோதிடத்திலே சிஆர்பி முறையை அறிமுகம் செய்த நம்முடைய நண்பர் நூலாசிரியர் ராஜன் பாபு அவர்களுக்கு முத்துசாமி ஐயா அவர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார். பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கும் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. இந்த நூலை அறிமுகம் செய்து சிறப்பு உரை வழங்குவதற்காக நம்முடைய திரு சுபம் டாக்டர் பி விஜயகுமார் அவர்கள் நம்முடைய வந்திருக்கிறார். அதற்கு முன்னாலே நம்முடைய நண்பர் ராஜன் பாபு அவர்கள் அவருடைய முகங்கள் பல முகங்கள் இருந்தாலும் நான் இன்று பார்த்தது அவர் எப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஓவியர் என்பது. இந்த மண்டபத்தினுடைய ஒரு மூலையில் இந்த புத்தகத்திலே அடிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து ஓவியங்களுடைய மூலம் அங்கே அட்டைகளே வரையப்பட்டிருக்கிறது. இதை வரையும்போது பார்க்கும்போதே எவ்வளவு நுணுக்கமாக எவ்வளவு சிறப்பான ஓவியத்தை அவர் வரைந்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் புலனாகிறது. இந்த ஒரு சிறகு இவரிடம் இருப்பது எனக்கு தெரியாது. அதாவது ஒரு பறவை ஒவ்வொரு சிறகை விரிக்கிறது என்று சொல்வார்கள்.
எவ்வளவு சிறகு தான் உள்ளே ஒளிந்திருக்கிறது, எவ்வளவு வண்ணங்கள் தான் ஒளிந்திருக்கிறது என்பதெல்லாம் இறைவனுக்குத்தான் தெரியும். முதலிலே மருத்துவத்துறையிலே பணியாற்றிவிட்டு அடுத்தது வருவாய்த்துறைக்கு வந்து அங்கே ஒரு குறிப்பிட்ட காலம் பணியாற்றிவிட்டு இவர் நம்முடைய குருநாதருடைய அருளாலே தன்னுடைய முயற்சியினாலே பலவிதமான குருமார்களை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆராய்ச்சி நூலை எழுதுகின்ற அளவுக்கு அவருக்கு விடாமுயற்சி, அந்த கன்சிஸ்டன்சி என்று சொல்வார்கள். ஸ்பார்க்லிங் பிரைட்னஸ் அல்லது இன்டெலிஜென்ஸ் என்பது ஒரு இன்னிங்ஸ்லே 100 அடிப்பார்கள், அடுத்த இன்னிங்ஸ்லே 0 டக் அடிப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் எப்போவுமே 50 மார்க்கு தான், 50 தான் ஸ்கோராக இருக்கும். ஆனால் இவர் அனுப்புனான்னா அந்த 50 ரன் அடித்தே தருவார், 60 மார்க் வாங்கியே தருவார். அந்த விடாமுயற்சி என்பது நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த 2 புத்தகத்தை அவர் எழுதுவதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்துக்கொண்டார், அந்த முயற்சி என்பது அவருக்கு எவ்வளவு இயல்பாக வருகிறது என்பது நான் மிகுந்த ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். அவரை பற்றி நிறைய தெரிந்தவர்கள் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். அவர் முதன்முறையாக முதல் பாகத்தை வெளியிடும்போது ஐயா சுபம் விஜயகுமார் அவர்கள் எல்லோரையும் சேர்த்து ஒரு சுவாரஸ்யமான உரையை அவர் நிகழ்த்தினார். இப்பொழுதும் இந்த நூலை ஆய்வு செய்து இந்த நூலை பற்றிய ஒரு ஆய்வுரையை, ஒரு அறிமுகத்தை, சிறப்புரையை அவரை வழங்குமாறு மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜோதிட ஆய்வு நூல் வெளியீட்டுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அதற்கு முன்னாடி மேடை அலங்கரித்து கொண்டிருக்கும் நமது ஜோதிட விசாத் முத்துச்சாமி ஐயா அவர்களை நன்றி வணக்கத்தோடு சொல்லணும். ஏன்னா முக்கால்வாசி இந்த புக்கில் இருக்கிற கருத்துக்கள் டிஸ்கஷனில் அவர் ரூமில் தான் நடக்கும். அவர் எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து வழிகாட்டிகிட்டு இருக்கார். நிறைய குறைகள் எது இருந்தாலும் சுட்டி காட்டி எங்களை ஒரு வழி நடத்துகிறார் என்பது மாற்றுக்கருத்தில். முதல்ல அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜோதிடர் பாலாஜி ஐயா அவர்கள், நான் சிறு வயதில் குழந்தையில் இருக்கும்போது அவர் என் அப்பாவோட ஃப்ரெண்ட். அவர் அப்போ இருந்து நல்ல அனுபவம். அப்போ இருந்து ஒரு ஜோதிடருக்கு பல குடும்பங்களுக்கு வழிகாட்டியாக இருந்து நிறைய நல்லது செஞ்சவர். இந்த பொள்ளாச்சி ஒரு சிறந்த ஜோதிடரில் அவரும் ஒருவர். நான் பொள்ளாச்சியில் ஜோதிடர்கள் தலை சிறந்த ஜோதிடர் இருக்காங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு இவரும் ஒருவராக இங்கே வீட்டில் இருக்கார். முதல்ல அவருக்கும் நன்றி ஐயா. ஜோதிடருக்கு ஜோதிட கலையோட இந்த சூட்சமும் டக்குன்னு கவனிக்கணும், அது சூட்டிப்பும் தேவைம்பாங்க, ஏன்னா பிரசனத்துக்கு பயன்படும். சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா நூலாசிரியர் திரு ராஜன் பாபா ஐயா அவர்கள் இதுக்காக தவம் இருந்தார்னே சொல்லலாம். முதல் புத்தகம் எழுதி அதை வெளியே கொண்டு வந்த விதமும் இந்த புத்தகம் கொண்டு வந்த விதமும் சிறப்பாக இருக்கும். முதல்ல அவருக்கும் நன்றி. இந்த புத்தகங்கள் இன்னும் வெளியிடணும், ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யணுங்கிறது கேட்டுக்கிறோம். யூடியூப்பில் நிறையா வீடியோக்கள் போட்டுங்க. இன்னொரு அதை விட கீழே அமர்ந்திருக்கும் நிறைய வருங்கால ஜோதிடர்கள், நிறைய ஜோதிடர்கள் கீழே இருக்காங்க. நாங்கள் மேடையில் உட்காந்துருக்கறனால நான் பெரியவில்லை, நீங்களும் பெரிய ஜோதிடர்கள், நீங்களும் பேச போகிறீங்க. உங்கள் வழிகாட்டியாக தான் நாங்கள் பேசுகிறேன். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஐயாவோட நூல் அறிமுகம். இந்த அறிமுகத்தில் ஃபஸ்ட்டு நான் என்ன பார்க்குறேன்னா, அவரோட கான்ஃபிடென்ஸ் லெவல். எப்படி கான்ஃபிடென்ஸ் லெவல்னா, இந்த புத்தகம் எழுதும்போது எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருந்தார். ஜென்ரலாக அவர் சொன்னது, நான் பார்த்திங்களா பேச முடியாத ஊமை சம்மந்தப்பட்டது ஜாதகம் ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் இன்றைக்கி தான் பிறப்பில் ஒருத்தங்களோட ஜாதகம் பார்த்துட்ருக்கேன் சார். அப்படிங்களா, நான் சொல்கிற விதி அங்கே இருக்கானுங்கிறேன். நான் பாருங்கள், நானும் அவரும் கூட இல்லை. ஃபஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும். அவர் அங்கே இருக்கார், நான் என் ஆஃபீஸில் இருக்கேன். அவர் ஃபோனில் சொல்ல சொல்ல எனக்கு அந்த பிரமிப்பாக இருந்தது. சார் அதாவது நான் நேரில் பார்க்கவே இல்லை, அந்த விதி அப்படியே சொல்கிறார். நான் ஜாதகம் வேணால் சொல்லிடுறேன், வருங்கால மாணவர்களுக்கு பயன்படும். 14/1/1987 புதன்கிழமை 7:50 AM இந்த ஜாதகம். இது உடுமலைப்பேட்டை வட்டாரத்தில் வரும். இவர் பிறப்பிலிருந்து பேச்சுவார்த்தை இல்லாத ஜாதகம். திருவாதிரை நட்சத்திரம். லக்னம் பார்த்திங்கன்னா மகர லக்னம், லக்னத்தில் புதன், 2ல் குரு, 26 டிகிரி, 3ல் செவ்வாய் 10 டிகிரி, 3ல் ராகு 22 டிகிரி. நேராக மிதுனத்தில் திருவாதிரை 18 டிகிரி. மிதுனத்தில் திருவாதிரை நட்சத்திரம் சந்திரன் வந்து திருவாதிரை. கேது பார்த்திங்கன்னா, ராகு எங்கே இருக்குன்னா கேது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ கன்னியில் 22 டிகிரி. அப்போ 11ஆம் வீடான விருச்சகத்தில் சனி 23, சுக்கிரன் 12, சூரியன் தனுசில் 29. இதுதான் இந்த ஜாதக அமைப்பு. இந்த டேட்டு போட்டால் சரி.
இந்த ஜாதகம் எடுத்து வச்சு சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னேன். அப்படியா ஃபஸ்ட்டு இப்படி சொல்கிறார். அப்படி ஃபஸ்ட்டு என்னென்னா 2ஆம் வீட்டுக்கு சனி செவ்வாய் தொடர்பு வரணும் அப்படின்னார். பார்க்குறேன் ஃபஸ்ட்டு 2ஆம் வீடே சனி சார் மகரம் அப்படின்னேன். அடுத்து 2ஆம் வீட்டு குரு வரணுமே அப்படிங்கிறார். நான் குருவை ஊனத்துக்கு காரணம் எடுப்பேன், ஏன்னா காலபுருஷனுக்கு 12. ரொம்ப நாள் கழித்து நான் எடுத்துகிட்டு இருந்ததை அவரும் சொன்னார், குரு 2ஆம் வீட்டுக்கு தொடர்பு நேரடியாகவோ 2இல் இருக்கும் பொழுதோ ஒரு ஊனத்தை தர வல்லது அப்படின்னு எடுப்போம். அதை அவரே சொன்னார். அது 2ஆம் வீட்டுக்கு செவ்வாய் தொடர்பு வரணும் அப்படிங்கிறார். இங்கே 3ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிற செவ்வாய் சனி சாரம். அது மட்டுமா, அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் இந்த 1-8 தொடர்பு இதெல்லாம் சொல்லிட்டு வந்தார். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது சார், பர்ஃபெக்டாக இருக்குது சார் அப்படின்னேன். சரிங்க, அப்போ அதாங்க ஆய்வு அப்படின்னார். ஒரு மனிதர் ஃபோனில் பேசும்பொழுது இந்தளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக ஒரு ஜோதிடம் சொல்கிறார். இதற்கு முன்னாடி இவர் புத்தகத்தில் என்னென்னா நிறைய ஒவ்வொரு தொகுத்து அது அத்தனையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எங்களை மாதிரி ஜோதிடத்தை டிஸ்கஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டு வரார். சரி, இதுக்கு அச்சாணியாக அவர் எது வச்சுருக்காருனா, இந்த முதல்ல இந்த ஜோதிட அமுதம் சாராம்சமாக இருப்பு வதை, வேதை, வைநாசியம், கிரக இணைவுகள். பொதுவாக வதை, வேதை, வைநாசியம் தாராபலன் படித்தவங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வதை, வேதை, வைநாசியம் இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் இவர் என்ன சொன்னார்னா, வதை, வேதை, வைநாசியம் ஒரு கிரக இணைவை தருகிறது, அதில் பலாபலனில் முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு ப்ரூஃப் பண்ணார். இதில் இந்த வதை, வேதை, வைநாசியம் மக்களுக்கு புரிதலுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிம்பிளாக எப்படி புரிஞ்சுக்கலான்னா, நவாம்சத்தில் மேச மண்டலம், அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம், டக்குனு இது 3 மண்டலம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, மேச மண்டலத்தில் நவாம்சத்தில் நிற்கிற நட்சத்திர பாதங்கள் அப்போ என்னவாக இருக்கும், மேசத்தில் இருந்து கடகம் வரைக்கும் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்னது, கேதுவோட நட்சத்திரம் வரும், அப்புறம் சந்திரனோட நட்சத்திரம் வரும், அப்புறம் குருவோட நட்சத்திரம் வரும். அப்போ இந்த கிரகங்கள் இந்த 3மே பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வைநாசியமாக வந்துடும். இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுங்களேன், அதற்கு புனர்பூசம் நட்சத்திரம் இந்த தொந்தரவு வந்துடும். அப்போ அடுத்த சிம்ம மண்டலம், சிம்ம மண்டலத்தில் எந்த கிரகங்கள் நிற்கும் பார்த்திங்கன்னா செவ்வாயோட நட்சத்திரம், சுக்கரனோட நட்சத்திரம், அடுத்து யாராவது சொல்ல முடியுமா, சனியோட நட்சத்திரம். ரைட் சொல்கிறார் பாருங்க ஐயா. அப்போ இந்த கிரகங்கள்லாம் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த கிரகத்தில் நின்ற கிரகங்கள்லாம் கனெக்டிவிட்டி வருது. சரி, இப்போ தனுசு மண்டலம் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் கிளியராக. தனுசு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா நிற்கிற நட்சத்திரம் என்ன வரும், சூரியனோட நட்சத்திரமா, அடுத்து ராகுவோட நட்சத்திரமா, அப்புறம் புதனோட நட்சத்திரம். இப்போ நல்லா பார்க்கலாம், புதன் அதாவது ஒரு கிரகம் நம்ம ரேவதியில் நிற்கிதுன்னு வைங்க, அதுலேருந்து எண்ணி பார்க்கும்போது கார்த்திகை நட்சத்திரம் அங்கே நிற்கிறது, இங்கே ஒரு இணைவை கொடுக்கும். இது இணைவை கொடுக்குறது நார்மலாக சொல்லிடலாம். வெஸ்டர்ன் ஆச்சு 90 டிகிரின்னு எடுப்பாங்க, 90 டிகிரி ஆங்கிள். அதை இவர் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி பிடிக்கிறதில்ல, இவர் இந்த அதே வேதனை எது கேட்டாலும் தெரியாதும்பார். ஆனால் இது சப்ஜெக்டில் இப்படி எடுத்தார், இது பலனை கொடுக்குதுங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர்கிட்டே சொன்னேன், சார் இந்த கனெக்டிவிட்டி இப்படி இருக்குது, அப்போ நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு மேச மண்டலம் நிற்கும் கிரகங்கள் நட்சத்திர தொடர்புகள், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம் எடுத்துங்க, டக்குன்னு ஈஸியாக புரிஞ்சிடும். ஆக மொத்தம் இவர் புத்தகத்தில் பார்த்திங்கன்னா இவரோட புத்தகத்தில் ஆய்வுக்கு நான் கேன்சர் சம்மந்தப்பட்ட இதுக்கு கேன்சர் யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுக்கும் அதை பார்த்து நிறைய பேருக்கு கேன்சர் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அவரோட இதிலே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக விஓ ஜாதகம், எனக்கு அவரே விஓ இருந்திருக்காரு, அந்த ஜாதகம் பார்க்கும்பொழுது அந்த மெத்தடு நான் படித்து வச்சிருந்தனால வரும்போது சொன்னேன், சார் உங்களுக்கு அரசு பணி வாய்ப்பு இருக்குது, அரசு பணி சொல்லலாம் ஜாதகத்தில், விஓஓ இருக்கும்போது ஆமாம் அப்படின்னாங்க. ஆமாம் சார் அதுக்கு தான் அதில் இருக்கேன், சேர்ந்துட்டேன் அப்படின்னாரு. அப்போ இவர் விதியை எடுத்து இவர் ஜோதிட அமுதம்னு ஒரு புத்தகம் போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணுறார். பிற்காலத்தில் இந்த இது சாஃப்ட்வேரில் நிறைய பேர் வரப்போகுதுங்கிறது மாற்றுக்கருத்தில். ஏன்னா ஒரு ரூல் ஒரு ஃப்ரேமுக்குள்ளே செட் பண்ணிட்டார். ஆக இது ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, அப்போ இவர் புத்தகம் சக்ஸஸ் ஆகுங்கிறது மாற்று கருத்து இல்லை. முதல்ல ஆய்வு ரொம்ப டீப்பாக ஆய்வு பண்ணுறாரு. அப்போ இன்னொரு அவர்கிட்ட ஒரு மிக சிறந்த அதுனா இந்த புத்தகத்திலே இந்த புத்தகம் நான் 2-3 மட்டும் தான் விதி படித்தேன். அவர் அந்த போலீஸ் சம்மந்தப்பட்ட ஜாதகம் ஒரு விதிகள் கொடுத்துருந்தார், அது அவ்வளோ துல்லியமாக வருது. அப்போ ஒரு ஜாதகம் ஒரு புத்தகத்தில் எவ்வளோ ஆய்வு செஞ்சுருப்பார். வதை, வேதை, வைநாசியம்ங்கிறது ஒரு கெடுதலை செய்யும் என்று நினச்சிட்டு இருந்தோம், அதை கிரக இணைவுகளாகவும் அது ஒரு பலாபலனை கொடுக்குறது சிறந்ததாக அவர் ப்ரூவ் பண்ணி கட்டியிருக்கார். சரி, ஐயா என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு, என்னோடய பண்ணிட்டு உங்களை சப்ஜெக்ட் பற்றியும் பேசுங்கன்னு. ரைட், நான் என் பேர் விஜயகுமார், ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு அந்த மெத்தடை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா போன இதில் பார்த்திங்கன்னா
நான் ஒருத்தர் என்ன வண்டி வாகனம் வச்சுருப்பார், என்ன பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருப்பார், அதெல்லாம் சொன்னோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நமது பொள்ளாச்சியில் கலைமகள் ஜோதிடம் கணேசன் ஐயா வந்து அவர் தனியாக மீட் பண்ணும்போது சொன்னார், நீங்கள் சொன்ன விதி எனக்கு ஒத்து வந்தது அப்படின்னார். பொதுவாக அவர் மனைவி ஜாதகத்தில் கும்ப லக்னம், 4ஆம் அதிபதி சுக்கிரன், சனி சாரம் இருக்குது, சனி வீட்டில் இருக்குது, கும்பத்திலே இருக்குது, 4ஆம் அதிபதி லக்னத்தில். அப்போ சனி அம்சம் உள்ள வண்டி வாகனம் இருக்கணும். அவர் வச்சுருக்கிற வண்டி டஸ்டர். சனினா அழுக்கா, டஸ்டர் வண்டி வச்சுருக்கேன், நல்லா இருக்குங்கிறார். அப்போ எவ்வளோ சிம்பிளிஃபையாக இருக்குது பாருங்கள், புரியுதுங்களா? இப்போ ரீசெண்டாக பேசிகிட்டு இருந்தோம், சந்திரசேகர் ஐயா வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம். இங்கே வந்தோடனே உங்கள் வீட்டில் பாத்ரூமில் கீசர் இருக்கான்னு கேட்டேன் இல்லையா? கீசர் இருக்கு, கீசர் பிரச்சனையாச்சா, ஒயர் மாற்றுறீங்களா? அவர் ஒயர் மாற்றினார். அப்போ கிரக இணைவுகள் எடுக்கலாம். ஒரு ஜாதகத்தில் எப்போவுமே ராசிகளும் பலாபலனை தருகிறது, லக்னம் வந்துட்டால் பாவமாக எடுக்கணும், நட்சத்திரமும் பலாபலனை தருது, கிரக சேர்க்கையிலும் தருது. ஆக மொத்தம் ஒரு விதி மட்டும் இல்லை, நிறைய விதிகளில் ஒரே விஷயத்தை நிறைய ஏங்கல் நான் பார்க்கலாம். இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தை அப்படின்னா, இங்கேருந்து சென்னைக்கு போகணும், பஸ்லேயும் போகலாம், ஃப்ளைட்லேயும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம். ஆக மொத்தம் போகிறதுக்கு நிறைய விதிகள் இருக்குது. ஜோதிட முறைகளில் எத்தனையோ இருந்தாலும் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மெத்தட் எடுத்துக்கணும். நான் ஒன்று தான் ரெக்வெஸ்ட் பண்ணுவேன் எப்போவுமே ஜோதிடத்தில், என்னென்னா அடிப்படை ஜோதிடம் தெளிவாக படிச்சுக்கங்க. 1வது தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் +2 வரைக்கும் படிப்போம், காலேஜ் 4 வருஷம்தான். எல்லோரும் காலேஜ் அதிகமாக படிக்கக்கூடாது, அதனால் அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸி, ரைட்? இப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்த்தோன்னே நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் அகல நீளம் பிரச்சனை இருந்ததா? அடி பிரச்சனை வரும்னு தைரியமாக சொன்னேன். மேச லக்னம், 4ஆம் அதிபதி சந்திரன், நின்ற சாரம் திருவோணம். அவர் ஜாதகம் வேறு எதுவுமே கேட்கல, என்னங்க நீங்கள் வாங்கின சொத்தில் அடி பிரச்சனை வந்ததா அப்படின்னு கேட்டோடனே அவர் என்ன சொன்னார், ஆமாங்க எங்கள் சொத்து வாங்கும்போது முன்னாடி இருந்த ஒரு 1.5 அடி பிரச்சனையாக இருந்தது, அதை வாங்கும் பொழுது வேற ஒருத்தர் வீடு கட்டிட்டார், அதை விட்டு தான் நாங்கள் வாங்கினோம், இது ஜாதகத்தில் வருமா அப்படின்னார். உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன் திருவோணம் எடுத்தேன்னு ஐடியா கிடைக்குதா? திருவோணம் கொண்டாடுறது பெருமாள் வாமனாவத்தில் அடி பிரச்சனை வருது, மொத்தம் 3 அடி கேட்டாரா? 2 அடியில் உலகம் தளர்ந்துட்டார், இன்னும் 1 அடி மீட்டிங் இருக்கா, அங்கே ஒரு அடி பிரச்சனை இருக்கா, அதை அப்படியே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது ஜெனட்டிக் மெத்தடில் நான் பயன்படுத்திட்டு வரேன், ரைட்? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ ரோகிணி 5ஆம் அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் நிற்கிது அப்படின்னா, டக்குன்னு 5ஆம் அதிபதி அஸ்வினி நட்சத்திரத்தில் நிற்கிது, ரோகிணிக்கு எடுத்து வர 5ஆம் அஸ்வினி நட்சத்திரம் வருதுன்னா, அஸ்வினி நட்சத்திரோட காரகத்துவங்கள் என்னென்ன? மருத்துவ குணம் குறிக்கும், அரசியலை குறிக்கும், கருக்கலைப்பையும் குறிக்கும். ஒருத்தருக்கு குருவோ 5ஆம் அதிபதியோ சதயத்திலேயோ நேராக அஸ்வினியில் நின்னா அவங்க வீட்டில் கருக்கலைப்பு நடந்த அம்சம் தெரிஞ்சுக்கலாம். 2மே கருக்கலைப்பை குறிக்கும், சரிங்களா? இப்போ ஏன்னா 2மே கருக்கலைப்பு, இது புராண கதையிலும் உண்டு, இது புராண கருக்கலைப்பு குறிக்கக்கூடிய அம்சமாக இருக்குது, ரைட்? இது மட்டுமா? இப்போ இன்னொரு வீடு பற்றி பேசுவோம். இதில் ஒருத்தர் தான் இருக்கிற வீட்டுக்கு அருகில் உள்ள பக்கத்து வீடு இருக்குது, அது பக்கத்து இடத்த நான் வாங்குகிறேன், அது எப்படி வாங்க வேணான்னு கேட்குறாரு, என்ன விதி? இதை மூல நூலில் இருக்கா? இப்போ நிறைய பேர் சொன்னால் இது எந்த மூல நூலில் இருக்குதுன்னு கேட்பாங்க. நான் கேட்பேன், மூல நூலில் அத்தனையுமே கிடச்சிருச்சா? நமக்கு கிடைச்சது கொஞ்சம் தான், இருக்கிறத வச்சு பயன்படுத்தும். மூல நூலில் இருந்திருக்கலாம், நமக்கு கிடைக்கல. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு இடம் வாங்குகிறோம், பக்கத்து சைட்டு வாங்குவீங்களான்னு கேட்டால் வாங்குவீங்கன்னு தைரியமாக சொல்கிறதுக்கு என்ன விதியாக இருக்கும்? இப்போ நமக்கு என்னென்னா 4ஆம் இடம் 4ஆம் வீடு வந்து இடத்த குறிக்கும். பக்கத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3ஆம் வீடு 5ஆம் இடமா? 3, 5. சரி, ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் பக்கத்து வீட்டையும் பங்கு இருக்கும். சனி, மகரம், கும்பம் 2மே ஒரே இதுதான் ரூலு. இப்படி தான் நீங்கள் ஃபார்ம் பண்ணுது. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். கும்ப லக்னம், அவரோட செவ்வாய் 3ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்டில், அவர் ஜாதத்தில் என்னங்க வீட்டு பக்கத்தில், ஆமாங்க வீட்டு பக்கத்தில் இடம் வாங்கியிருக்கேன், அது அடுத்த இடம் வாங்கியிருக்கேன், இது அவர் ஜாதகம். அவர் அண்ணன் ஜாதகம் சொல்கிறேன். துலா லக்னம் சொன்னாலே பக்கத்து இடம் வாங்கிடலாம், ஏன்னா 4ஆம் அதிபதி சனி 5ம் சனி, ரைட்? இது அவங்க அடுத்தது அவங்க அப்பா ஜாதகம் சொல்கிறேன். அவங்க அப்பா ஜாதகம் பார்த்திங்கன்னா மீன லக்னத்தில் செவ்வாய், 3ஆம் வீட்டில் பார்த்திங்கன்னா புதன், அப்போ 4ஆம் அதிபதி 3. அப்போ இந்த தத்துவத்திலே சொல்லிடலாம். பொதுவாகவே துலாம் விருச்சக லக்னம் வந்தாலே தன் இருக்கும் வீட்டுக்கு அருகில் இடம் வாங்கும் அம்சம் உண்டு. அப்போ ஈஸியாகவே சொல்லிடலாம் இந்த அம்சத்தில். இப்போ இந்த இதை பயன்படுத்தி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ
இன்னொரு கேள்வி, சார் நான் இருக்கிற வீடு வாங்குவேனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கேங்க, அந்த வீடு வாங்க முடியுமா? இதுக்கு ஏதாவது ரூல் இருக்கா? கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். இருக்கிற வீடே நான் வாங்க முடியும். அப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ராசி வீடை எடுத்துக்கங்க, நட்சத்திரத்தை எடுத்துக்கங்க. தன் வீட்டிலேயே தன் நட்சத்திரம் இருக்கிற அதுதான் நம்ம க்ளூ. இப்போ 4ஆம் அதிபதி அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரை பண்ணி பாருங்களேன். தன் சொந்த வீட்டிலேயே சொந்த நட்சத்திரம் இருக்கிறது யார்? சூரியன் இருக்காரா? உத்தர நட்சத்திரம். உத்தரம் சிம்ம வீட்டில் சூரியன் இருக்கா. அடுத்தது மீனத்தில் பூரட்டாதி வருதா? இப்போ 4ஆம் அதிபதி இருக்குன்னு வைங்க. 4ஆம் அதிபதி உத்தரம் 1ஆம் பாதத்துலேயோ பூரட்டாதி நட்சத்திரத்தை மீனத்திலேயோ இருந்துட்டா, என்ன சார் இருக்கிற வீட்டை வாங்க ட்ரை பண்ணுறீங்களா? ஆமாங்க, இருக்கிற வீடை ஒத்திக்கிறது அங்கேயே வீட்டை வாங்குறேன் அப்படிம்பார். இப்படி எளிமையாக எடுக்கணும். இதெல்லாம் மூல நூலில் இருக்கா இல்லைன்னா நான் பயன்படுத்துகிற மாதிரி மாணவர்களுக்கு இதான் சொல்லி கொடுத்துட்டு வரேன். இது எளிமையாக இருக்கும். ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா இந்த ஜாதகம் பொழைச்சிக்கும், தைரியமாக இரு அப்படின்னு சொல்லலாம். சார் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் செய்வேன், எதுவுமே பொழைச்சிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னே சொல்லணும். அது எப்படி சிம்பிளாக இருக்குது. நிறைய விதிகள் இருக்குது, நான் பயன்படுத்துகிற விதியை சொல்கிறேன். ஒரு லக்னாதிபதி வலுத்து விட்டதா, ஃபஸ்ட்டு ரூல், நீ பொழைச்சிக்குவே, நீ ஜாதகத்தை நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொல்லிடலாம். ரெண்டாவது என்ன சொல்லணும்னா, லக்னம் இருக்குது, 4 கேந்திரத்தில் கிரகம் இருக்கா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவோம், அப்போ தான் மக்களுக்கு புரியும். மேச லக்னம், மேசத்துலேயும் கிரகம் இருக்குது, கடகத்துலேயும் கிரகம் இருக்குது, துலாத்துலேயும் கிரகம் இருக்குது, மகரத்துலேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4 கேந்திரத்தில் இவங்க எப்படி இருந்தாலும் 4 ஒரு சேரில் உட்கார்ற மாதிரி கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அடுத்து திரிகோணத்தில் கிரகம் இருந்தாலும் வந்துடுவாங்க. ஒரு ஜாதகம் தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றால் அவங்கெல்லாம் மீண்டு வந்துடுவாங்க, தைரியமாக சொல்லிடலாம். இதெல்லாம் ஜெயிச்சிரும். நிறைய புகழ் பெற்றவங்க இதைத்தான். ஒரு ஜாதகம் பார்த்திங்கன்னா தொழில் எந்த மாதிரி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சிம்பிளாக பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் நான் வந்தவொடனே பார்ப்போம். இன்னொரு மெத்தட் நான் வச்சுருக்கேன். என்னென்னா, ஒரு கிரகம் முன்ன பின்ன இருக்கிற வீட்டுக்கு தொடர்பா அப்போ நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லுவேன். உங்களுக்கு புரியுறதா சொல்கிறேன். மேச லக்னம், மேசத்தில் செவ்வாய் சுக்கிரனோடவோ இல்லை செவ்வாய் குரு கூட சேர்க்கையோ நட்சத்திரமோ தொடர்பு இருந்தால் அது ஜெயிச்சிரும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ கடகம்னு வச்சுக்கோங்களேன். கடகத்தில் இருக்கிற சந்திரன் தன் முன் வீடான சூரியன் கூடயோ, அப்போ அமாவாசை இல்லை பௌர்ணமி தொடர்போ, பின் வீடான புதன் தொடர்போ இருக்குன்னா இவங்க ஜெயிச்சிருவாங்க. இதுக்கு என்னென்னு திங்க் பண்ண முடியுதுங்களா? ஏன்னா இந்த 2 கிரகம் சேருதுன்னா ஒரு பாவத்துக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வந்துடும். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், சிம்பிளாக இருக்கும். அதாவது ஒரு பெண் ஜாதகம் சிம்ம லக்னம், ஓகேங்களா? பெண் சிம்ம லக்னம், அந்த 2ல் 4-5 கிரகம் சொல்ல முடியும். 2ல் சனி புதன், லக்னத்தில் சூரியன் சுக்கிரன், இதான் பிளானட்டு. இதை வச்சு சொன்னேன், ஜாதகம் ஜெயிச்சிடும், இது வேலைக்கு போகும், பெரிய லெவலில் போகும்னு சொன்னேன். அப்போ அவங்க கணவருக்கு இருந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் கோடி லெவலில். இந்த பொண்ணுக்கு சொன்னேன், சார் வீட்டு வேலையை பார்த்தாலே போதுங்க சார் இது வீட்டில் கண்டிப்பாக இவங்க வேலைக்கு போவாங்க. எப்படின்னா 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். 10ஆம் இடத்துக்கு 9, 10 யார்? தர்ம கர்மாதிபதி சனியா? 2மே சனி. 2ஆம் இடத்துல வந்துருச்சு. சனி பொருளாதாரத்தை கொடுக்கும் நிலையில் வந்தனால இது கண்டிப்பாக ஜெயிச்சிரும்னு சொன்னேன். 2ஆம் அதிபதி தொடர்பு வேறு. அவங்க அரசு ஆசிரியராக வந்தாங்க, ஹெச்எம் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க, இப்போ அடுத்த போஸ்டிங்கு எழுதிட்டு இருக்காங்க. அப்போ இது ஈஸியாக சொல்லலாம். ஐயாவோட டாக் அவரை பேச விடுவோம். அவர் பேச கருத்துக்கள் நிறையா இருக்குது. அதனால் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. மிக அருமையான சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த நூலை பற்றி இந்த நூலாசிரியர் இப்பொழுது அந்த நூலை ஆய்வு செய்தவைக்கும் நன்றி கூறுவது மட்டுமல்ல, அவருடைய அனுபவங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள நூலாசிரியர் திரு ராஜன் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எனது அழைப்பினை ஏற்று விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எனது ஜோதிட குருநாதர் திரு RS பாலாஜி அவர்களுக்கும், எனது நண்பர் திரு முத்துசாமி அவர்களுக்கும், சகோதரர் டாக்டர் B விஜயகுமார் அவர்களுக்கும் மற்றும் அரங்கத்தில் கூடியுள்ள ஜோதிட அன்பர்களுக்கும் எனது நண்பர்களுக்கும் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்து
எனது சிறிய உரையை துவங்குகிறேன். ஜோதிடத்தில் 2 புக்கு எழுதுகிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்ததுக்கு ஒரு 20 ஆண்டு வரலாறு இருக்குது, கதை இருக்குது. அதை ஒரு 10 நிமிஷம் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். 2005 பொள்ளாச்சி ஜிஹெச்சில் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஃபார்மசிஸ்ட் ஒருத்தர் இருந்தார், ஜிகே அப்படின்னு. அவர் வந்து ஜோதிடத்தை பற்றி அவர் நிறைய படிச்சிருந்த போது என்ன புக்கு படிக்கலாம், இன்றைக்கெலாம் நிறைய இன்ஸ்டியூட் வந்துருச்சு, பாடம் நடத்துறதுக்கு யூடியூப்லாம் நிறையா சேனல் இருக்குது. அப்போ எனக்கு அதை பற்றி தெரியாத நேரத்தில் நண்பர் வந்து குடும்ப ஜோதிடம் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது, அதில் எல்லா அடிப்படை விஷயங்களும் இருக்குது, நீங்கள் படிங்க அப்படின்னு புக்கு பேர் மட்டும்தான் சொன்னார். நானும் அந்த கடை வீதியில் போய் ஒரு 25 ரூபா கொடுத்து அந்த புக்கை வாங்கி 100-200 பக்கம் இருக்கும், எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு தெரியாமல் மொத்தமாக படித்து பார்த்தேன். இதை படித்து எப்படி ஜோதிடத்தில் பலன் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் கோத்ரூ பண்ணினேன். நட்சத்திரங்களை மனப்பாடம் பண்ணாமையே 1ஆம் வீட்டு அதிபதி 1ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன், 1ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன், இது மாதிரி இருக்கிற விஷயங்களை ஒரு கோத்ரூ பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் பிடிபடலை. படிக்கிற ஆர்வம் இருந்ததுனால என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிரசன்ன வெங்கடேசன் அப்படின்னு பிருகத் ஜாதகம் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது, அதை வாங்கி படிங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு அது கோயம்புத்தூரில் போய் அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அதை படித்தா அதுலேயும் ஒன்றும் புரியல. பட் நான் வந்து நிறைய குறிப்பெடுத்தேன். இருந்த ஆர்வத்தில் ஜாதக அலங்காரம், சந்திரகாவியம், புலிப்பாணி ஜோதிடம் இந்த மாதிரி புக்கெலாம் படித்து ஒரு 6 வருஷம் படிக்கும்போது ஜோதிடத்தில் ஒரு ஜாதகத்தை எடுத்தால் பலன் சொல்கிற அளவுக்கு எனக்கு கெட்டிக்காரத்தனம் இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் தான் என்னுடைய குருநாதர் திரு ஆர்எஸ் பாலாஜி அவர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவர் வந்து ஒரு ஜோதிடத்தில் புது முறையை அவர் படித்தது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் டிப்ளமோ. ஆனால் ஒரு பிஹெச்டி பண்ணுற மாதிரி வதம், வைநாசிகம், வேதை அந்த தலைப்புகளை அடிப்படையாக கொண்டு ரிசர்ச் பண்ணி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி அவர் சக்ஸஸ் ஆகியிருந்தார். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் நான் அவர் கூட இருந்து பார்த்துருக்கேன். எப்படின்னா, நான் வந்து அப்போ ஜிஹெச்சில் வேலை செஞ்சுட்டு 6:30-7 மணிக்கு வீட்டுக்கு போகிற வழியில் அவரை போய் பார்ப்பேன். அவர் ரூமில் உட்காந்து ஒரு கிளைண்ட்டோட பேசிகிட்டு இருப்பார், நான் வெளியில் உட்காந்துக்குவேன். ஐயா வணக்கம்னு சொன்னோன்னே என்ன பண்ணுவார், ஜாதகத்தை எடுத்தோன்னே இவர் வந்து மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு, இவருக்கு இந்த திசை நடக்குது, திசாநாதன் இந்த வீட்டில் இந்த நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு அவர் சொல்ல மைண்டில் மேப்பை போட்டுக்குவேன். அவர் சொல்கிற பலனை கிளைண்ட்டு கேட்பாங்க, அதுக்கு அவங்க சொல்கிற பதில் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். எப்படின்னா, இப்போ நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒருத்தர் பேசுனதை தான் சொல்கிறோம், நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அவர் சொல்கிறத கேட்டு ஆமான்னு தான் சொல்லுவாங்க, ஒன்றும் மாறாது. எப்படி இது நம்மளால எல்லாம் முடியலையே, புக்கை படித்தோமே இதெல்லாம் முடியலையேன்னு நான் அப்படி ஏக்கம். என்னென்னு ஜோதிடம் படிக்கணும்னு அரசாங்க வேலை இருக்குது, சம்பளம் வருது. ஆனாலும் எனக்கு இருந்த கடுமையான பிரச்சனைகள் கிரகங்கள் மூலமாக தான் நடக்குதுங்கிறத உறுதியாக நம்பின காலத்தினால அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம். அப்போ வந்து அவர் ஒரு நல்ல மாணவனை தேடிட்டு இருக்கார், யாருக்காவது நம்ம கண்டுபிடிச்சது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் அவருக்கு வந்து யாரும் அந்த மாதிரி கிடைக்காத சந்தர்ப்பத்தில் நான் போகவுமே என்னை பிடிச்சிக்கிட்டு முதல்ல வதம்னா என்ன, ஒரு நட்சத்திரத்தில் இருந்து 7வது நட்சத்திரம் வதம் நட்சத்திரம். உதாரணத்துக்கு அஸ்வினி அப்படின்னா அதிலிருந்து 7வது நட்சத்திரம் புனர்பூஷம், அப்போது அதுக்கு பேர் வதர் நட்சத்திரம். அதிலிருந்து 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம், அது திருவோணம் நட்சத்திரம் வரும். இப்போ இதெல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க, இது எப்படி பலன் தருது அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு வந்து சொல்லித்தரார். இன்றைக்கி வரைக்கும் அவர் சொன்னதை எந்த புக்லேயும் நான் படித்தது கிடையாது, இந்த பலன் சொல்கிற முறையும் நான் கேட்டது கிடையாது. என்ன காரணம்னா, புக்கில் இருக்கிறதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை பொருத்தம் பார்க்குறக்கு வத நட்சத்திரம், வைநாசி நட்சத்திரம், வேத நட்சத்திரம்னு சொல்லுவாங்களே ஒழிய இதைய திசா புத்தியில் பலன் எடுக்கிறதுக்கு யாரும் சொல்லலை, யாருக்கும் தெரியலின்னு தான் நான் நினைக்கிறேன். அல்லது எங்கேயாவது ஒவ்வொருத்தருங்க அவங்க கண்டுபிடிச்சி தொழில் ரீதியாக பயன்படுத்திட்டு வெளியில் ரகசியமாக வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்தாரு. அவர்கிட்ட ஒரு இயல்பு என்னென்னா, வர்ற கிளைண்ட்டோடைய டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும் நோட் பண்ணிக்குவார், ஈவெண்ட்டை நோட் பண்ணிக்குவார். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 5000 ஜாதகம் இருக்கும். அவரு கூட இருந்து என்னாச்சுன்னா, எனக்கு அந்த 2010-11 ஜோதிடத்தினுடைய அடிப்படையை புரியும் போது திசாபுத்தி பலன் எடுக்கிறதுன்னு எனக்கு அந்த கிளிக் ஆயிடுச்சு உடனே. அப்போது ஜோதிடம் படித்தவங்க வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, கஷ்டப்பட்டு வைத்தியம் படித்த டாக்டரு நீங்கள் காசே கொடுத்தாலும் இது என்ன நாளை வந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால்
கஷ்டப்பட்டு ஜோதிடம் படித்த ஒருத்தர் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார். சொறி பிடிச்சவங்க கை எப்படி சிறங்கி படித்தவங்க கை கீறிட்டே இருக்குமோ, எவனாவது வருவானா, அவன் டேட் ஆஃப் பர்த் வாங்குவோமா, சாஃப்ட்வேர் செல்லில் இருந்தால் போட்டு பார்ப்போமா, பலன் சொல்லுமா. இதுதான் வந்து எல்லா ஜோதிடர்களுடைய இயல்பாக இருக்கும். எப்போ பிகினிங்கில் அவங்க ப்ரொஃபஷனல் ஆகிட்டாங்கன்னா அப்புறம் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அவங்கள பார்க்க முடியாது. படிக்கிறாங்க அப்படின்னா கேட்டு கேட்டு வாங்குவாங்க. இதுதான் படிக்கிற ஜோதிடம் படிக்கிற மாணவனுடைய இயல்பு, கேட்டு வாங்குறது. எதுங்க, ஜாதகத்தை கேட்டு வாங்குறது. அவர் எக்ஸ்போர்ட் ஆகிட்டார்னா பணத்தை கேட்டு வாங்க ஆரம்பிச்சிடுவார். அது வந்து 300 ரூபாயிலிருந்து 3000 5000 ரூபா வரைக்கும் கூட இன்றைக்கி வந்து அதனுடைய நிலை இருக்குது. என்ன காரணம்னா அவங்க அவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க டைமை. ஸோ இந்த மாதிரி இருந்தப்போ நானும் வந்து நிறைய ஜாதகங்கள் பார்த்து டைரியில் எழுதி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட என்கிட்டயே ஒரு 5000 1500 2000 ஜாதகம் வந்து இப்போ வரைக்கும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஜாதகம் யாருது, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன, அவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன, இந்த மாதிரி எடுக்கும்போது ஒரு குழு கிடச்சிது. ஒரு உதாரணத்துக்கு, ஜோதிடம் அப்படின்னாலே எல்லாம் நல்ல விஷயம்னு மட்டும் நினைக்காதீங்க. கெட்ட விஷயம் இல்லாத ஜாதகம் நல்ல ஜாதகம். அப்போ எடுத்த உடனே என்ன வரும்னா, நமக்கு வந்து பிரச்சனையானவங்க தான் ஜாதகம் பார்க்க வருவாங்க. உடம்பு சரியில்லாதவங்க டாக்டர்கிட்ட போவாங்க. கஷ்டம் இருக்கிறவங்க கோயிலுக்கு போவான். அதே மாதிரி இந்த பிரச்சனை எப்போ தீரும்னு ஆசைப்பட்டு கேட்கறது தான் ஜோதிடத்துக்கு போகிறாங்க. அந்த மாதிரி கலெக்ட் பண்ண எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு குழு கிடச்சிதுங்க. இப்போ இது ஜென்ரலாக நான் சொல்கிறேன். 1980 பிறந்தவங்களாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 1980 இது ஒரு ஸ்டாண்டர்டு ஒரு இயராக வச்சுக்கோங்க. இதில் இருந்து 7 ஆண்டுகளை கூட்டிகிட்டே வாங்க. 1980 87 94 2001 அப்படியே கூட்டிகிட்டே வாங்க. இந்த ஆண்டுகள் வரும் இல்லையா, இந்த ஒவ்வொரு ஆண்டும், இது நான் கண்டுபிடிச்சது, ஐயா சொல்லி கொடுத்தது அல்லது புக்கில் பார்த்தது அல்ல. இந்த ஆண்டுகளை பிறந்தவங்களுடைய திருமணம் தாமதமாகும். 1980 87 94 2001 7 கூட்டிகிட்டே வாங்க. இன்றைக்கி வரைக்கும் பார்த்துங்க. இன்றைக்கி பிறந்திருந்தாலும் இந்த குழந்தையோட திருமணம் தாமதம்னு சொல்லலாம். இதுக்கு ஜாதகமே பார்க்க வேண்டியதில்லை. தாமத திருமணம் ஆகும். அல்லது ஏர்லியராக திருமணம் நடந்ததுன்னா கலப்பு திருமணம், காதல் திருமணம் நடக்கும். இது ரெண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க. கலப்பு திருமணமும் இல்லை, காதல் திருமணமும் இல்லை. ரைட் டைமில் மேரேஜ் ஆச்சுன்னா அவங்களுக்குள்ள பிரிவினை வந்து பிரிஞ்சிருவாங்க. இல்லை பிரிவினையும் இல்லை, அரேஞ்சு மேரேஜ் அப்படின்னா அந்த ஜாதகர் அவருடைய ஆயுள் வந்து 50 தாண்டாது. அந்த ஜாதகருடைய ஆயுள் 50 தாண்டாது. அப்போ திருமணங்கிறது யாருக்கு பிரச்சனையாச்சோ எப்போங்க, 80 மட்டும் இல்லை, அதுலேருந்து 7 மைனஸ் பண்ணிட்டு போங்க. 1973 அதிலிருந்து நீங்கள் ஒரு 7 கழிச்சிட்டு போங்க. ரிவர்ஸில் நான் சொன்னது 80ங்கிறது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற நபர்களோடது. நீங்கள் வந்து 900 கூட போகலாம், 1900 போகலாம். இது நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதில் இந்த ஜாதகங்களை சேகரிக்கும் போது கிடைச்ச ஒரு பாயிண்ட்டு. அது மாதிரி இந்த சிலரை வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரக்காரங்க மட்டும் வெரைட்டியாக சாப்பிடுவாங்க. நீங்கள் கீழே போய் ஒருத்தர்கிட்ட கேட்குறீங்க காந்தி சிலை எங்கே இருக்குன்னு, அவங்க சொல்கிறது கௌரி கிருஷ்ணாவுக்கு பக்கத்தில் இருக்குதும்பாங்க. எங்கே இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் கோயில் சொல்ல மாட்டாங்க, கௌரி கிருஷ்ணாவுக்கு பக்கத்தில் இருக்குப்பாங்க, அமுதேஸ்வரிக்கு பக்கத்தில் இருப்பாங்க. இந்த உணவு பொருள், உணவு தின்பண்டம் இதையை மட்டும் அடிப்படையாக வச்சு லேண்ட்மார்க் சொல்லுவாங்க. உணவு பிரியர்களாக இருப்பாங்க, வெரைட்டியாக சாப்பிடுவாங்க. எந்த நட்சத்திரம்னு யாருக்காவது தெரியுமா? ஆயிலியன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உணவு பிரியர். இதை வந்து நீங்கள் கேட்ட உடனே சொல்லலாம். இதை பார்த்த உடனே சொல்லும்போது என்ன நினச்சிக்குவாங்கன்னா, இது எல்லோரும் அப்படி தானே, சாரை கேட்குறான், நானும் தானே சாப்பிட்றேன், வீட்டில் இருக்கிற எல்லோரும் தானே அப்படி கிடையாதுங்க. வாரத்தில் ஒரு நாள் ஃபுட்டு ஆர்டர் போடணும்னு சொல்கிறாங்க, வெரைட்டியாக சாப்பிடணுங்கிறாங்க. இங்கே இருக்கிறது நல்லலைன்னா இது வேண்டாம், வேறு பக்கம் போகலான்னு ஆசைப்படுவாங்க. ஆயிலியன் நட்சத்திரம் என்ன சாப்பிட்டாலும், வக்கிப்பில் சாப்பிட்டாலும் டைஜஸ்ட் ஆகும். கார்த்திகை நட்சத்திரம். விருச்சிக ராசிக்காரங்க ஜென்ரலாகவே நல்லா சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு சொன்னது ஆயிலியம், செகண்டு கார்த்திகை. இதெல்லாம் வந்து சீக்கிரம் குக் பண்ணி பழகிக்குவாங்க. ஆயிலியம், கார்த்திகை. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, பசிக்கும், நம்ம செஞ்சு சாப்பிடணும்னு அவங்களே செய்வாங்க. இதெல்லாம் என்னுடைய சின்ன ப்ராக்டிஸில் இப்போ நான் ஆஃபீஸில் ரன் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது நடைமுறையில். இப்படி போயிட்டு இருந்த வந்து எனக்கு அரசு பணியில் வேலை செய்கிறது அதிக ஈடுபாடு இல்லாதனால 2022 விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்துட்டு என்னுடைய பென்ஷன் பெனிஃபிட் வாங்குறதுக்கான முயற்சிகள் எடுத்து எல்லாம் கிரெடிட் ஆயாச்சு. அந்த ஆஃபீஸ் வேலையும் முடிஞ்சது. பென்ஷன் மாதமான ஒரு குறிப்பிட்ட தொகை வர அளவுக்கு ஆரம்பிச்சிச்சு. இந்த அலுவலகத்தில் விஏஓவாக இருக்கும்போது நிறைய நண்பர்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்கெல்லாம், சார் ரிட்டையர்ட் ஆகிட்டார், வீட்டில் போய் பார்க்கலான்னு கேட்டு வீடு வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்தால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு ஜாதகம் கேட்பாங்க. எனக்கும் அது ஆர்வமாக இருக்கும் சொல்கிறதுக்கு. பட் வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கும் ஃபேமிலி மெம்பருக்கும் கஷ்டமாக இருக்கிற சமயத்தில் சரி ஒரு ஆஃபீஸை ஆரம்பிச்சிக்கலான்னு மெயின் ரோட்டுக்கு வந்து வர்றவங்களுக்கு பார்க்குறதுக்காக ஆரம்பிச்சிது. அப்போ என்ன ஆகுது, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கிளைண்ட் வர்றாங்க. கிளைண்ட்னு என்னுடைய நண்பர் பாலசுப்ரமணியம் அப்படின்னு அவருடைய ரிலேட்டிவோடைய ஜாதகத்தை அனுப்புகிறாரு.
இந்த பொண்ணு +2 முடிச்சிருக்குங்க, திருவனந்தபுரத்தில் நீட்டுக்கு படிச்சுட்டு இருக்கு. இந்த பொண்ணு இந்த வருஷம் நீட்டு செலக்ட் ஆகலைன்னா அதோடைய வாழ்க்கை எப்படி ஆகுன்னு தெரியல, பட் அவங்களுக்கு ஒரே பொண்ணு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஜாதகத்தை வாங்கி பார்த்துட்டு எனக்கு வந்து உண்மையாக சொல்கிறேன், ஜோதிடம் படிச்சிருக்கேன், இது டாக்டர் ஆகும் டாக்டர் ஆகாது இப்படி கிளியராக கேட்டால் சொல்கிறேன், எனக்கு ரூல் தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு 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 சின்ன நாலேஜ் ஒரு கால்குலேஷன் போட்டு இது கிடைக்காதுங்க அப்படின்ட்டேன். சொன்னது மட்டும் இல்லை, அந்த ரிசல்ட் வந்து அந்த பொண்ணு போகுதா இல்லையாங்கிற வரைக்கும் என் மைண்டில் அது நின்றுட்டுருக்கு. ஏன்னா நம்ம சொன்னது பழிக்கலைன்னா தப்பாக வச்சு. அப்புறம் ஒரு 1.5 மாதம் கழிச்சு நீட் ரிசல்ட் வருது, இந்த பொண்ணு கிடைக்கல. பொண்ணு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்கல. பொண்ணுக்கு நேரம் நல்லா இருக்குது, பிஹெச்சியில் சீட்டு கிடைக்கும், போய் நல்லா படிக்கும், 4 வருஷத்தில் முடித்து வெளியில் போய் ஃபாரின் போயிடும். இங்கே டாக்டர் யோகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு நீட் ரிசல்ட் வரும்போது அது பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கல. இப்போ வந்து பிஹெச்சியில் ஃபஸ்ட் இயர் முடிச்சு செகண்ட் இயர் போகிறாங்க. அப்போ தான் எனக்கு வந்து என்ன ஸ்பார்க் ஆச்சுன்னா, யூடியூப்லாம் சர்ச் பண்ணேன், ஒரு டாக்டர் ஆகணும்னா இதுதான் ரூல் அப்படின்னு யாராவது ஒருத்தராவது சொல்லியிருக்காங்கன்னா பார்த்தேன். ஒருத்தரும் கூட இப்படி சொல்லலை, இது ரூல், இந்த ரூல் இருந்தால் இவங்க டாக்டர் ஆவாங்க, இந்த ரூல் இல்லைன்னா டாக்டர் ஆக மாட்டாங்கன்னு யாரும் கிளியர் கட்டாக சொல்லலை. அப்போ அந்த முயற்சியை நம்ம செஞ்சு பார்ப்போமே, இது வரைக்கும் சொல்லாதது செய்கிறது தானே நம்ம இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு யூடியூப்பில் ஒரு டாக்டர் விமலன் அப்படின்னு ஒருத்தர் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்டு டாக்டருடைய 60 டாக்டரோட ஜாதகத்தை எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச் பண்ணின ஒவ்வொருத்தருடைய டேட் ஆஃப் பர்த் டைம், பர்த் பிளேஸை அவர் வாசிக்கிறாரு. மெதுவாக உட்காந்து 70 டாக்டரோட ஜாதகத்தை நான் நோட் பண்ணி 70 டாக்டரோட ஜாதகத்தையும் சிங்கிள் பேஜ் பிரிண்ட் அவுட் எடுத்து மளிகை கடையில் பரப்பி வச்ச மாதிரி உட்காந்து கம்பேர் பண்ணுறேன். என்ன காரணம், ஒவ்வொரு ஸ்தானம், தொழில் ஸ்தானம் 10க்கு எதெல்லாம் காமனாக இருக்குதுன்னு பார்த்தேன். 70 ஜாதகத்தையும் பார்த்தேன். அப்போது ஒரு காமன் ஃபேக்டர் கிடைக்குது. அதில் ஒரு 4-5 ஜாதகத்தில் அவங்க எம்பிபிஎஸ் மட்டும் இல்லை, எம்எஸ்சி எம்சிஹெச் முடிச்சிருக்காங்க. அந்த காமன் ஃபேக்டர் இருக்குது. உதாரணத்துக்கு 10ஆம் இடம் செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கு, குரு சம்மந்தப்பட்டிருக்கு, கேது சம்மந்தப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு 4-5 ஜாதகத்தில் வந்து அந்த குரு சம்மந்தம் இல்லை. ஆனால் எப்படி டாக்டர் ஆனாங்க, இவன் வந்து இனிமேல் டாக்டர் ஆவானா அப்படின்னு இல்லைன்னு சொல்லிடலாம், அவன் ஆகலைன்னா அது ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம். பட் இவன் ஆணவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி வருதுன்னு பார்க்கும்போது அந்த 10ஆம் இடத்துக்கு வதம் நட்சத்திரத்தில் கேது இருக்கும் அல்லது வதம் நட்சத்திரத்தில் குரு இருக்கும். இந்த மாதிரி ஒரு குழு ஸ்பார்க்கு கிடச்சிது. அப்போது 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் குருவோ கேதுவோ செவ்வாயோ டைரெக்டாக இல்லைன்னாலும் அதனுடைய 10ஆம் வீட்டுக்கு வதம் நட்சத்திரத்திலேயே வேதை நட்சத்திரத்திலே கிரகம் இருக்குதுங்கிறது அந்த 4-5 டாக்டருடைய ஜாதகத்தில். இப்போ எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லைங்க, பட் இப்படி தான் கண்டுபிடிச்சேன். ஒரு ஸ்தானத்துக்கு டைரெக்டாக ஒரு பிளானெட்டு சம்மந்தம் இல்லைன்னா வதம் நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா கனெக்ட் ஆன மாதிரி ஆகுதே அப்படின்னு. இதுக்கு என்ன காரணம்னா 2010 வதம் நட்சத்திரம்னா என்னென்னு மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். அஸ்வினா திருவோணம், திருவோணம் விசாகம், விசாகம் மகம், மகம் ரோகிணி, ரோகிணி பூரட்டாதி, பூரட்டாதி மூலம், மூலம் அஸ்தம், அஸ்தம் புனர்வசம், புனர்வசம் அஸ்வினி, இப்படி 27 நட்சத்திரத்துக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்ததுனால இந்த டைரக்ட் லிங்க் டக்குன்னு கிடச்சிது. ஓ, அப்போ இப்படியெல்லாம் கூட பிளானட் லிங்க் ஆகுதுன்னு கிடச்சிது. அப்போது இந்த ஐடியாவில் தான் ஒரு 32 தலைப்புகளில் நான் என்ன பண்ணேன்னா டாப்பிக்கை எடுத்து ஜாதகத்தை எடுத்து கம்பேர் பண்ணி ரூலெல்லாம் போட்டு, சரி இதெல்லாம் நமக்கு பயன்படும். எப்படி லவ் மேரேஜ் நடக்கும், அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும். மேரேஜ் ஆனால் அவங்க ஒன்றா வாழ்வாங்க, இல்லைன்னா டிவோர்ஸ் ஆயிரும். டிவோர்ஸ்னால் அடுத்த கேள்வி என்ன, செகண்ட் மேரேஜ் ஆகுமா ஆகாதா. செகண்ட் மேரேஜ் ஆகிடுச்சு, குழந்தை இல்லை, இந்த ஜாதகருக்கு குழந்தை இருக்கா இல்லையா, இப்படியே நானே கேள்வி கேட்க வேண்டியது, ஜாதகத்தை செலக்ட் பண்ண வேண்டியது, கம்பேர் பண்ண வேண்டியது, ரூலை போட வேண்டியது. 32 தலைப்பில் கிடைச்ச இந்த ஸ்டேஜில் பக்கத்தில் ஒரு மளிகை கடைக்காரர் இருந்தார். அவருக்கு ஜோதிடத்தை பற்றி தெரியாது, பட் அவர் வந்து ப்ரொஃபஸராக இருந்தார். ப்ரொஃபஸராக வந்து ரிட்டையர்ட் ஆனதுனால அவருக்கு ஒரு ஆர்வம், சார் நீங்கள் கண்டுபிடிச்சது உங்களோட போயிட போகுது, உங்கள் பின்னாடி வரவங்களுக்கு யூஸ் ஆகணுன்னா நீங்கள் ஒரு புக்காக போடுங்க அப்படின்னாரு. எனக்கு எப்போவுமே ஒரு குணம் என்னென்னா, யாராவது எதாவது சொன்னாங்கன்னா ட்ரை பண்ணி பார்ப்பேன், நல்ல விஷயமா இருந்தால். சரின்னு சொல்லிட்டு புக்கை போடலன்னு ஆர்வத்தை தூண்டிட்டார், போட்டுருவோம் 4 பேருக்கு பயன்படுமே அப்படின்னு. டைப் பண்ண தெரியாது. இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா டெக்னிக்கல் சப்ஜெக்ட். வேறு ஒருத்தர்கிட்ட டைப் பண்ணனா நம்ம ப்ரூஃப் ஆகிறது கஷ்டம். நம்மளே டைப் பண்ணலான்னா டைப் ரைட்டிங் இதுக்காக படிக்க முடியும். சரின்ட்டு கூகுள் வாய்ஸ் டைப்பிங்னு அது ஒரு மெத்தட் இருக்குது. அதில் நம்ம படித்தாலே போதும், அந்த கண்டென்ட் எல்லாம் டைப் ஆகிக்கும். அதை ட்ரை பண்ணி இந்த 32 தலைப்பினுடைய கண்டென்ட்டை அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட் அந்த நான் கண்டுபிடிச்ச அந்த ரூல்ஸ் எல்லாம் அத்தனை ஜாதகத்துலேயும் பொருத்தி என்ன பண்ணால் வாய்ஸ் டைப்பிங்கில் டைப் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது ஜாதகத்தை போடணும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஜோதிட புக்கு அப்படின்னு எடுத்தால் எந்த ஜாதகத்தினுடைய 12 கிரகத்தையும் முழுசாக போட மாட்டாங்க. ஏன்னா பெட்டி தயார் பண்ணி 12 கிரகத்தை உட்கார வச்சு எழுதுறது கொஞ்சம் கஷ்டம். அடுத்தது கிரக சாரம், அது அதை விட கஷ்டம். அதோடைய டிகிரி, கலை, விகலை இதெல்லாம் வந்து போட்டு ஒரு ஜாதகத்துக்கு போட்டு ஒரு புக்கு எழுதலாம். ஆனால் நான் எழுதுனது வந்து 180 ஜாதகம், அத்தனையும் ஒரிஜினல் ஜாதகம். அப்போ அது என்ன பண்ணுறது, ஒரு வழியே டைப் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும், கஷ்டப்பட்டு அந்த ஜாதகத்தை எல்லாம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலான்னு
கோரல் ட்ரா அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது வந்து இந்த ஃப்ளக்ஸு தயார் பண்ணுறவங்களுடைய சாஃப்ட்வேர். அதை நான் போய் படித்து இந்த சிங்கிள் ஷீட் ஜாதகத்தை எடிட் பண்ணுறது, இந்த சாஃப்ட்வேர் வாங்கி கொடுத்தது அருமை அண்ணன் கணேஷ்குமார், கலைமகள் ஜோதிட நிலையம் வச்சுருக்கிற கணேஷ்குமார் தான் சாஃப்ட்வேர் வாங்கி கொடுத்தாரு. அவர் மூலமாக கிடைச்சதை கட் பண்ணி எடுத்து இப்போ என்ன பண்ணேன்னா கட் பண்ணி எடுத்தது கொண்டு வந்து MS வேர்டில் போட்டு ஒரு வழியாக இந்த ஜாதகத்தினுடைய பலன் எடுக்கிறதுக்கான ரூல் இது. இந்த ரூல் இப்படியெல்லாம் மேட்ச் ஆகுது. என்ன காரணம்னா இது வரைக்கும் இருந்த மெத்தேடு வந்து சித்தர்கள் சொல்லியிருக்கிறத உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகம் குறைவாக இருந்தாலும் என்னுடைய சிரமத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். 2 கிரகம் ஒரே வீட்டில் இருந்தால் தொடர்பாய்க்கும், ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தினுடைய வீட்டில் உட்கார்ந்தால் தொடர்பாய்க்கும், ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தினுடைய நட்சத்திரங்களில் அமர்ந்தால் தொடர்பாய்க்கும், 7ஆம் பார்வையாக பார்த்துட்டா தொடர்பாய்க்கும், அல்லது சிறப்பு பார்வையில் அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டதுன்னா தொடர்பாய்க்குங்கிறது சித்தர்கள் முறையில் இருக்குது. இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிறது புதுசாக வந்தது. எது கிரக தொடர்புங்கிறது சித்தர்கள் சொன்ன முறையோட அடிஷ்னலாக வதம் நட்சத்திரத்தில் இருக்கிறது லிங்க் ஆகுது, வைநாசியம் நட்சத்திரத்தில் இருக்கிறது லிங்க் ஆகுது, வேதை நட்சத்திரத்தில் இருக்கிறது லிங்க் ஆகுது. இதே மாதிரி அடுத்தது இந்த டாக்டர் ஜாதகத்துக்கு அடுத்தது ஆர்வத்தில் அந்த 32 தலைப்பு கண்டுபிடிக்கும் போது வதம் வைநாசியம் வேதையை தாண்டி இன்னொரு மெத்தடில் லிங்க் ஆச்சு. அது எப்படி கிடச்சிதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரகத்துக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. ஏதாவது ஒரு கிரகம், இப்போ செவ்வாய் எடுத்துங்களேன், மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் 3 நட்சத்திரம் இருக்குது. இந்த 3 நட்சத்திரமும் 120 டிகிரி கேப்பில் இருக்கும். பிரபஞ்சம் நீள்வட்டம் 360 டிகிரி நீள்வட்டம் 120 டிகிரி, ஒவ்வொரு 120 டிகிரியிலையும் தான் 3 நட்சத்திரம் இருக்கும். ஒரு கிரகத்தினுடைய 3 நட்சத்திரம். இது வந்து கடவுள்னு நினச்சா கடவுள், கிரகம்னு நினச்சா கிரகம், சயின்ஸுன்னு நினச்சா சயின்ஸ். நீங்கள் யார் எதை நினச்சாலும் அந்த காமன் ஃபேக்டரி எனக்கு ஒரு குழு கிடச்சிது. அப்போ அந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கிறதுல லிங்க் ஆகுது. அந்த ஒரு பெரிய விஷயம் வந்து அடுத்து அந்த 32 தலைப்புக்கு அடுத்து இப்போ எழுதுகிற புக்குக்கு எனக்கு அது யூஸ் ஆகிற அளவுக்கு வழிகாட்டுச்சு. இப்போ பேசி முடித்த டாக்டர் பி விஜயகுமார் ஒரு விஷயம் சொன்னார். ஊமை ஜாதகத்தை சார் வீட்டில் கண்டுபிடிச்சார், ரூலை சொன்னார், நான் ஆஃபீஸில் மேட்ச் பண்ணேன்னு. அவர் சொல்லும்போது ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ரொம்ப நேரம். அவருடைய ஜாதகம் இப்போ மறுபடியும் உங்களுடைய இப்போ நம்ம பார்க்குறது இதோட போகாதுங்க. இது மறுபடியும் யூடியூப் சேனலில் இது ஆயிரக்கணக்கானவங்க ஜோதிடர்கள் எக்ஸ்பர்ட்லாம் பார்ப்பாங்க. அதனால் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தயவுசெய்து நினச்சிக்காதீங்க. அவர் சொன்ன ஊமை ஜாதகம் உடுமலைப்பேட்டையில் பிறந்திருக்காங்க. 1987 ஜனவரி 14 எக்ஸாக்டாக பொங்கல் அன்னைக்கு மார்னிங் 7:50க்கு பிறந்திருக்காங்க. அவர் வந்து இங்கே ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்ணெல்லாம் தேவையில்லைங்க. இந்த நேரத்தில் ஜனித்தவர் இப்படி தான், அது யாராக இருந்தாலும் சரி. என் வீட்டில் ஒரு குழந்தை பிறந்ததுன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஊமை தான். இதையை வந்து தெரிஞ்சுக்கலாம், பயப்பட்டு பிரயோஜனமே இல்லை. அதனால் ஜோதிடம் என்பது பயப்படுத்துறதுக்காக இல்லை, இந்த விதி இருந்தனால இது நடந்தது, இதை மாற்ற முடியாது, இதுக்காக செலவு பண்ணுறது 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அப்போ இவர் சொன்ன ஜாதகத்தில் லக்னம் வந்து 3 பிளானட் மட்டும் சொல்கிறேன். லக்னம் மகர லக்னம்னு சொன்னார். ராகு மீனத்தில் இருக்குது, சனி விருச்சிகத்தில் இருக்குது. இப்போது 2ஆம் வீட்டுக்கு சனி தொடர்புன்னு சொல்லும்போது 2ஆம் வீடு சனியோட வீடு, 2ஆம் வீட்டிற்கு செவ்வாய் தொடர்புன்னு சொல்லும்போது அந்த மகர லக்னத்திற்கு 2ஆம் வீட்டு அதிபதி சனி, செவ்வாயோட வீடு விருச்சிகத்தில் இருக்குது. அப்போது செவ்வாய் தொடர்பு வந்திருக்குன்னு எடுத்துருக்கணும். 2ஆம் வீடு சனி, 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயோட வீட்டில் இருக்குது. ராகு தொடர்பு வரணும். எந்த கெடுதலுக்கும் அந்த பாவத்துக்கு ராகு தொடர்பு வரணும். ராகு இருக்கிறது மீனத்தில், சனி இருக்கிறது விருச்சிகத்தில். 5 வீடு டிஃப்ரென்ஸில் இருக்குது. அப்போ 5 வீடு டிஃப்ரென்ஸ்னால் எனக்கு என்ன உடனே ஸ்ட்ரைக் ஆகுனா, இந்த 2 ராகு மற்றும் சனி ரெண்டுமே ஒரே நட்சத்திரத்தில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இவர் சொன்னதில் வந்து அப்போ அவர் ஸ்கிப் ஆகிட்டார். இந்த ரெண்டுமே ராகு ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கும், சனி கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கும். இந்த கேட்டை என்பதும் ரேவதி என்பதும் புதனோட நட்சத்திரம். புதனோட நட்சத்திரத்தில் இருக்கிற இந்த 2 கிரகம் ராகு மற்றும் சனி, இந்த ரெண்டையுமே ஒரே வீட்டில் வச்சு பார்க்கலாம், ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம். எப்படி சனியை கொண்டு போய் மீனத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் வைக்கலாம், அல்லது ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற ராகுவை விருச்சிகத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் வைக்கலாம். இப்போ நான் பேசுகிறது வந்து சித்தர்கள் சொல்லியிருக்கலாம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், நமக்கு கிடைச்ச சாஸ்திரம் இவ்வளவு தான், மிஸ் ஆனது எக்கச்சக்கம், வெள்ளைக்காரங்கள்லாம் எரிச்சது எக்கச்சக்கம், அதில் போயிருக்கலாம். நமக்கு எப்போவுமே 35 மார்க் வாங்கினா பாஸ் மார்க். இங்கே 90 மார்க் வாங்கினாலும் ஜெயிக்கிறது கஷ்டம். ஏன்னா ஏதாவது ஒரு விதியில் ஜாதகம் வந்து பழிக்காமல் போயிடும். அப்போ பழிக்காமல் போனதுக்கு வந்து எல்லா ஜோதிடர்களும் காமனாக சொல்கிறது என்னென்னா 50% வருங்க,
மோர் தென் 60-70க்கு மேலெல்லாம் பலன் வராதுங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. 100% கரெக்டாக வரும். எப்போ நம்ம எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஆயில் பத்தாது. அப்போ நம்ம ஒரு கஷ்டத்துக்கு படிக்கிறோம், தொழில் பண்ணுறோம், இந்த எஜுகேஷனல் நாலேஜுக்கு தான் ப்ரிடிக்ஷன் சொல்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் இதை எராடிகேட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் இந்த 32 டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு புக்கு போட்டு இந்த புக்கில் வந்து ஒரு 16 டாப்பிக்கை எடுத்து ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இது இப்படி இந்த ஆர்வத்தில் இந்த 2வது புக்கு வந்துச்சு. இப்போ இதுக்கெல்லாம் சார் ஒரு வார்த்தை சொன்னார், கன்சிஸ்டன்சி அப்படின்னு. என்னுடைய ஏஜ் 52, விஆர்எஸ் வாங்கிட்டு டிவி பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு ஜாலியாக இருக்கலாம். பட் எனக்கு வந்து ஆர்வத்துக்கு என்ன காரணம்னா 13 ஆண்டுகளாக வாசி யோகம் அப்படிங்கிற யோகா மெத்தடை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த யோகா மெத்தடு ஃபஸ்ட்லாம் எனக்கு பெனிஃபிட்லாம் என்னென்னு தெரியாது. 13 ஆண்டுகள் ஆகும்போது தான் நீங்கள் உட்கார்ந்தா உங்களுடைய மைண்டு காலையில் எந்திரிச்சப்போ எப்படி இருக்கும் அதே மாதிரி எனக்கு 10 மணிக்கு இருக்கும், இரவு 10 மணிக்கு. அவர் சொன்ன கன்சிஸ்டன்சிக்கான காரணம் ஆட்டிடியூடு. அந்த ஆட்டிடியூடை கொடுத்தது வந்து வாசியோங்கிற பயிற்சி தான் கொடுத்ததே ஒழிய என்னுடைய உண்மையை சொல்லப்போனால் நான் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் கேண்டிடேட்டாக ஸ்கூல் டேஸ்லாம் அவ்வளோ எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. பிலோ ஆவரேஜ் 5ஆம் வகுப்பு ஃபெயிலான ஒரு ஆவரேஜ் பையன். அப்போ இதெல்லாம் இம்ப்ரூவ் ஆனதுக்கு இந்த வாசியோகம் காரணம். இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ஒரு சுருக்கமாக டச் பண்ண விரும்புகிறேன். என்னென்னா, ஜோதிடத்தில் வந்து ஒரு பாவத்துக்கு அல்லது ஒரு வீட்டுக்கு 30 டிகிரி, 12க்கு சேர்த்துனா 360 டிகிரி. இது ஜோதிடர்கள் இதோட விட்டுட்டு போயிடுவாங்க, 360 டிகிரி. அடுத்தது ஒரு டிகிரிக்கு எவ்வளோ கலைங்க? 60 கலை. 360 டிகிரியை 60 கலையால் பெருக்குனா 21,600ன்னு வரும். 21,600ன்னு வரும். இது எதுக்கு இப்போ சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, ஒரு நிமிஷத்துக்கு 15 தடவை மூச்சு விடுறோம். ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷத்தால் பெருக்கணும். 15 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு மணி நேரத்துக்கு 60ஆல் பெருக்கணும். ஒரு நாள் அப்போ 24ஆல் பெருக்கணும். 15 பெருக்கல் 60 பெருக்கல் 24 போட்டால் 21,600 வரும். இங்கே ஒரு கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட மூச்சு, ஒரு நாள் விடுற மூச்சு 21,600. அதே மாதிரி ஜோதிடத்தில் இருக்கிற டிகிரியில் டிகிரி 360, அதைய மினிட்ஸாக மாற்றும்போது 21,600ன்னு வருது. இங்கே ஒரு ஷார்ப்பான விஷயம், எந்த ஃபிகரையும் 2 ஒரே மாதிரி ஃபிகரில் வரவே வராது. உலகத்தில் ஒரு ஃபோன் நம்பர் ஒருத்தனுக்கு தான் இருக்கும். 1070 கோடி பேருக்கும் ஒரு நம்பர் இன்னொருத்தங்க வரவே வராது. ஒருத்தனை மாதிரி இன்னொருத்தங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் பிரபஞ்சத்தில் இறைவன் சிருஷ்டியில் பாருங்கள், இதுதான் என்ன சொல்கிறாங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது. அண்டம்ங்கிறது என்னங்க? யூனிவர்ஸ். இந்த யூனிவர்சிட்டியில் தான் 21,600 மினிட்ஸை பிரிச்சுருக்காங்க. அங்கே கண்ணுலாம் தெரியாது, டிகிரி கண்ணுக்கு தெரியாது. நம்ம விடுற மூச்சு மட்டும் கவுண்ட் பண்ணலாம். இது வந்து நார்மல் ஹெல்த்தி பர்சனுக்கு. அப்போ கடவுள் வந்து அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் உள்ளதை வந்து டிகிரிங்கிற அந்த ஃபிகரும் மூச்சுங்கிற இந்த ஃபிகர் வந்து டேலி ஆகிறதுலேருந்து இதிலிருந்து ஆயுள் நிர்ணயம்லாம் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது அடுத்து வரப்போகிற ஆராய்ச்சி புத்தகத்தில் இதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்வோம். இந்த நூலில் சுருக்கமாக இப்போ இந்த நூலை பற்றி சொல்லிவிட்டு என்னுடைய சிறிய உரை முடிச்சுக்கிறேங்க. போன நூல் எழுதி முடித்ததுக்கப்புறம், சார் நீங்கள் 32 தலைப்பு எழுதிக்கிட்டீங்க, இன்னொரு 18 தலைப்பு ரிசர்ச் பண்ணி ஒரு புக்கு போட்டிங்கன்னா 1/2 செஞ்சுரி அடிச்சிடலான்னு என்னுடைய நண்பர், இப்போ கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிற திரு பிரகாஷ் அவர்கள் சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் சொல்லிட்டார், இங்கே பழனி போயிட்டு வந்தீங்கன்னா பஞ்சாமிர்தம் வாங்கிட்டு வரலாங்கிற மாதிரி. ஆக்சுவலாக 18 தலைப்பை செலெக்ஷன் பண்ணணும். அந்த தலைப்புக்கு வேணுங்கிற, இப்போ நான் என்னுடைய யூடியூப் சேனலில் ஒருத்தர் கேட்டிருக்கார், சார் நீங்கள் டாக்டர், என்ஜினியர், வக்கீல் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கீங்க, சிஏ பாஸ் பண்ணுறதுக்கான ரூல் என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு. நானும் போடுறேன் அப்படின்ட்டேன். பட் என்ன பிரச்சனைன்னா, சிஏ பாஸ் பண்ணவங்க ஜாதகம் எக்ஸாக்டாக பாஸ் பண்ணவங்க 15 ஜாதகம் அல்லது 12 ஜாதகம் இருந்தால் ரிசர்ச் பண்ணிடலாம். ஒரு 2 ஹவர்ஸில் உட்காந்து ரிசர்ச் பண்ணி அந்த ரூலை கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் போதும். ஆனால் 15 ஜாதகம் கிடைக்கிறது பெரிய விஷயம், யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 180 ஒரிஜினல் ஜாதகத்தை ரிசர்ச்சுக்கு எடுத்ததுக்கு 500-1000 இருக்கும். இந்த புக்குக்கு பிரிண்ட்டுக்கு போயிருக்கிற 180 ஜாதகம். அதில் வந்து குறிப்பான தலைப்புகள் 16. அந்த 16 தலைப்பில் ஜோதிடர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், டெத்து சம்மந்தமாக ப்ரிடிக்ட் பண்ணுறது கஷ்டம். எந்த டெத்துன்னா இண்டிவிஜுவல் டெத் இல்லை, ஃபேமிலியில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, சில்ட்ரன்ஸு, எல்டர் பிரதர், யங்கர் பிரதரு, இந்த மாதிரி. அப்போ இதை ஒரு யூனிஃபார்ம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணணுன்னா, இங்கே வந்து ஒரு ரூல் இருக்குங்க,
இந்த பெண் வந்து விதவை யோகம் உள்ள ஜாதகம் அப்படின்னு. என்ன எடுத்துக்குவாங்கன்னா, ஜோதிட புக்கில் சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் ஜோதிடர்களுக்கு தெரியும், சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து எங்கிருந்தாலும் அவள் வந்து அமங்கலை அப்படின்னு. அப்படி இல்லை. அப்படி வந்து சூரியன் செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தாலும் இல்லை, வேறு எங்கே இருந்தாலும் இல்லை. அப்போ ஆனால் அவங்க விதவையாக இருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம விதவையாகிறாங்க. அப்போ கணவனோட ஜாதகம் சரியில்லாமல் இருக்கணும். இவங்க ஜாதகத்தில் வேறு என்ன காரணத்தினால கணவன் இறக்குறாரு, இது ஒரு பாயிண்ட்டு. அப்போ இது போல் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி இறப்பாங்க, இது 2வது ரிசர்ச்சு. அடுத்தது இவங்களுக்கு பிறந்த குழந்தை ஒரு 2 வயசு 4 வயசு இருக்கும்போது அப்பா இறப்பார். இந்த குழந்தையோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அப்பா இறக்குது. மனைவியோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, குழந்தையோட ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அடுத்தது இன்னொரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அண்ணன் இறந்துடும், அல்லது அக்கா மூத்தவங்க எல்டர் இறந்துடுறாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்னா, அம்மா ஜாதகத்தில் வரும், அப்பா ஜாதகத்தில் வரும், தம்பி ஜாதகத்தில் வரும். யார் டெத் ஆகிறது? அந்த அண்ணனோ அக்காவோ மூத்தவங்க இறக்குறது. இப்போ சொல்கிறது வந்து அபசகுணம்லாம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இல்லைன்னா நீங்கள் தான் கொடுத்து வச்சவங்க. இது எல்லாமே இப்போ நம்ம வந்து ப்ரிடிக்ஷனில் கண்டுபிடிக்க முடியுங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 எக்ஸாக்டான உண்மையான ஜாதகங்களை வச்சு ரிசர்ச் பண்ணி புக்கில் அப்படியே போட்டுட்டேன். ஊர் பேர் எதுவும் இருக்காது. அப்போ இந்த மாதிரி தான் ஒரு 8 டாபிக், டெத்து சம்மந்தமான 8 டாபிக். இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது எதுவுமே. எனக்கு ஆனால் 20 வருஷம் நான் ஜோதிடம் படிக்கிறேன், பலன்னு சொல்ல தெரியும். ஆனால் இது கேட்டால் எனக்கு தெரியாது. அதில் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த முடியாதுங்கிற வார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு இப்போ சொல்லும்போது கிரக தொடர்புன்னு தான் என் புக்கு ஃபுல்லாக வரும். அதுக்கு திசா புத்தி பலன்லாம் கிடையாதுங்க. கிரக தொடர்பு, சித்தர்கள் சொன்ன 5 முறையில் கிரகங்கள் தொடர்பாகும். வதம் நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள், வேதை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள், வைநாசி நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரகங்கள் தொடர்பாகுங்கிறது தான் ப்ரூஃபுக்காக போன புக்கில் ஒரு 180 ஜாதகம், இந்த புக்கில் ஒரு 180 ஜாதகம் அப்படி போட்டு புக்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இது போக ஊமையோட ஜாதகம் பிறந்த அன்றைக்கே சொல்லி இந்த குழந்தை பேசாது, ஆனால் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த ரூலை கண்டுபிடிச்சி 2 நாளில் ஒருத்தர் ஜாதகம் பார்க்குறாங்க, குழந்தை வந்து சரியாக பேசுகிறது இல்லைங்க, வயசு 3 ஆச்சு அப்படின்னு. பார்த்த உடனே அப்போ தானே கண்டுபிடிச்சிருக்கேன், 2ஆம் இடத்துக்கு செவ்வாய் தொடர்பு, சனி தொடர்பு, ராகு தொடர்பு, மாந்தி தொடர்பு, குரு தொடர்பு, 2-12 தொடர்பு. இந்த தொடர்பு அந்த ஜாதகத்தில் இருக்குது. கரெக்டாக அவங்க பேசலிங்கிறாங்க. நீங்கள் வந்து உண்மையை சொல்லணுங்கிறது என்னுடைய இது. வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, உண்மை சொல்லிடுவோன்ட்டு. எப்படி சொல்கிறது? அவங்களே கவலைப்பட்டுருக்காங்க. நம்ம என்ன சொல்லணும்னா கொஞ்சம் லேட்டாகுதுங்க, அப்படியே பேசினாலும் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஃப்ளூயண்ட்டாக இருக்காது. அப்போ அவங்களே அடுத்து சொல்கிறாங்க, திக்கி பேசுமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டோம்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாயிரும். ஸோ இந்த மாதிரி ஊமை ஜாதகம் யாருக்கெல்லாம் தண்டுவடம், அதாவது சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் சொல்கிறாங்க, லோயர் பேக் ஏக்னு சொல்கிறாங்க, சர்ஜரி பண்ணுறாங்க, குமிய முடியாது, கழுத்தை திருப்ப முடியாது, இந்த மாதிரி இருக்கிற ஒரு 15 ஜாதகத்தை எடுத்து யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும், இது ரிசர்ச் பண்ணி முடிக்கிறேன். கரெக்டாக எங்கள் சிஸ்டருக்கு வந்து பேக் பெயின், ஒரு பயம், ஐயோ பெருசாயிருமா அப்படின்ட்டு. இப்போ இங்கே கையில் ரூல் இருக்குது, எடுத்து பார்த்தா அவள் ஜாதகத்தில் அந்த மாதிரி சீரியஸான ஹெல்த் இஷ்யூஸ் ஸ்பைனல் கார்டில் வரைக்கும் இல்லை. ஒன்றும் பயப்படாத, ஜாதகத்தில் அப்படி இல்லைன்னு ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. அப்புறம் ஒரு 15 நாள் ஃபிசியோதெரப்பி பண்ணி சூடெல்லாம் ஒத்தடம்லாம் கொடுத்து அவங்க நல்லாயிட்டாங்க. இப்போ அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பிரச்சனை இருக்கும்போது எனக்கு வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு பயந்துக்கும். நான் இல்லை, யாராக இருந்தாலும் ஒரு இப்போல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் ஒன்று வந்ததுன்னா பயம் வந்துடும். அதனால் இது இருக்குது இது இல்லை தைரியமாக சொல்லிடலாம். அப்படி ஒரு வேளை அந்த ரூல் இருந்துருச்சுன்னா நீங்கள் வந்து இதிலேருந்து ரெக்கவரியாக கஷ்டம். நீங்கள் டாக்டர் சொல்கிறத ஒரு முறையாக ஃபாலோ பண்ணுங்க, அப்படி சொல்லி அனுப்பிடலாம். இது போல் பார்வை கண்ணு பிரச்சனை வரவங்க, கண்ணு பிளைண்ட் ஆகிறது, ஒரு கண்ணை மட்டும் பிளைண்ட் ஆகிறது, பக்கத்தில் இருக்கிறது தெரியும், தூரத்தில் இருக்கிறது தெரியாது, தூரத்தில் சுத்தமாக தெரியாது. அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளில் ஜாதகங்களை எடுத்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த புக்கில் சேர்த்திருக்கேன். இப்போ இதில் வந்து இதெல்லாம் முடித்து அட்டையெல்லாம் ரெடி பண்ணணும். வேறு யாருக்கிட்ட கொடுக்குறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்போ சென்னையில் இருக்கிற ஒருத்தர் என்ன சொன்னார்னா, டிராயிங் வரையிருக்கு 2000 ரூபா ஆகும், ஒரு டிராயிங் வரையிருக்கு. இந்த பெட்டி ஜாதகத்தில் இருக்கிற 12 பெட்டிக்கும் 12 டிராயிங் போடணும், அதுக்கான எக்ஸ்பென்ஸ் இருக்குது. சார் நானே போடுவேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் போட்டிங்கன்னா இந்த செலவு மிச்சம் அப்படிங்கிறாரு. அந்த டிராயிங்கை ஒரு கிட்டத்தட்ட 1.5-2 மாதம் உட்காந்து வாட்டர் கலர் 93 வரைக்கும் நான் வந்து ஒரு ஓவியம் வரைகிற ஸ்டூடெண்ட்டு சின்ன வயசில். மறுபடியும் அதை என்ன பண்ணணுன்னா, எனக்கு டச்சு விட்டு போச்சு. 30 வருஷங்கிறது பெரிய கேப்பு. ஒரு 2 வருஷம் கையெழுத்து போடல. இப்போ என் கையெழுத்து எனக்கு வரமாட்டேங்குது. தினம் 100 கையெழுத்து போட்டுட்டு இருந்தேன், இப்போ என் கையெழுத்து வரமாட்டேங்குது. அப்போ 30 வருஷம் கழிச்சு இந்த ஓவியம் வரும்போது வரல. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த சைடில் வச்சுருக்கிற வாட்டர் கலரில் கேன்வாஸில் போன வாட்டர் கலரை டிராயிங் வரைஞ்சி அதை ஸ்கேன் பண்ணி, அந்த ஸ்கேனில் இருக்கிறது தான் அந்த பாக்ஸ், அதாவது 12 வீட்டுக்கும் உடைய சிம்பல். அதாவது 4ஆம் இடம்னா இடம், வீடு, வாசல், வாகனம்னா ஒரு தோப்பு, ஒரு வீடு, காரு, அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாம்ப் சைஸில் அந்த படத்தை வரைஞ்சி அங்கே உங்களுடைய டிஸ்பிளேக்காக வச்சுருக்கேன்.
இப்போ வந்து இந்த சிரமப்பட்டு சென்னையில் போய் அவருடைய கைடன்ஸை வாங்கி இந்த கம்ப்ளீட்டாக டைப் பண்ணது அடியன், ப்ரூஃப் பார்த்தது அடியன், அந்த அட்டையை டிசைன் பண்ணது கலர் முதல்ல டிசைன் பண்ணி ஜஸ்ட்டு பிடிஎஃப் கொடுத்தோம்னா அவங்க பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஸ்டேஜில் அனுப்பி ஒரு 15 நாளில் இந்த புக்கு தயாராகிருக்கு. இப்போ என்ன ஆசை வந்துருச்சு அப்படின்னா, எல்லாம் இயல்பானது தானே, இன்னொரு புக்கு தயார் பண்ணணும், அதோட நம்மளுடைய பாதையை நிறைவு செய்துக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு இருக்கிற இந்த திசை, இந்த புத்தி, அதாவது ராகு புத்தி ஒருத்தருக்கு வந்ததுன்னா வீட்டில் பெயிண்ட் அடிப்பாங்க, வண்டியில் டயர் டியூப் மாற்றுவாங்க, குழந்தைங்க வந்து நெயில் பாலிஷில் விளையாடும். ஒரு 2 வயசு குழந்தைய நெயில் பாலிஷ் விளையாடும். வீட்டில் அந்த சாப்பீஸ் எடுத்து செவரெல்லாம் கோடு போடுவாங்க. எல்லா குழந்தையும் போடாது, ராகு புத்தி வந்த குழந்தைங்க தான் கோடு போடும். கோலப்பொடி எடுத்து விளையாடுவாங்க. அதே மாதிரி காஸ்ட்லியான செப்பல் வாங்க. காஸ்ட்லின்னா 1000-500லாம் கிடையாதுங்க, 2500-3000 ரூபாய்க்கு மேலே செருப்பே 500 ரூபாய்க்கு மேலே போடாத ஒரு ஆள் 3000 ரூபாய்க்கு வாங்கினாருன்னா கண்டிப்பாக ராகு புத்தி நடக்கும். இதில் ஸ்டாண்டர்டான பலன். இது வந்து நான் சொல்லலை, இதை வந்து ஒரு கரூரில் இருக்கிற சுப்பிரமணிய கவுண்டர் அவருடைய ப்ரிடிக்ஷன் மெத்தடில் அவர் சொன்னது நான் செக் பண்ணியிருக்கேன். ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, ஒரு 10 பேருக்கு செக் பண்ணுவேன். கேட்பாங்க, ஆமான்னு ஆச்சரியமாக கேட்பாங்க. இங்கே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை நான் கண்டுபிடிக்கல, இது மாதிரி பலர் வந்து உண்மையான விஷயத்தை ஆணித்தனமாக சொல்கிறாங்க. சொல்லும்போது நம்ம உரசி பார்க்குற உண்மையினை தெரியுது. அதை தான் உங்களோட சொல்லியிருக்கேன் நான். சிலர் வந்து டம்முன்னெல்லாம் கொள்ளுப்பட்டாசு வெடிப்பாங்க, அதை கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். அதனால் இன்னொரு நூல் எழுதணுங்கிற ஆசையோடு நான் வந்து இப்போ எனக்கு வழிகாட்டின இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ முதல் புக்கில் போட்ட 32 தலைப்பையும் புக்கு வாங்கி மக்களுக்கு போய் சேர்றதுக்கு 10 ஆண்டு 20 ஆண்டு ஆகும். அன்றைக்கி அதை நான் பார்க்குறதுக்கு இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம நல்லா இருக்கும்போது யூடியூப் சேனல் ஆரம்பித்து இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படும் போது யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறேன்னா மொபைலில் வீடியோ எடுக்கலாம். ஒரு ஸ்டாண்டை வச்சு எடுத்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அங்கே நீங்கள் வந்து உட்கார்ந்த உடனே ஐஸ்காரம் விற்றுட்டு போவோம், அந்த ஐஸ் ரெக்கார்ட் ஆகும் அந்த சவுண்டு. இப்போ தான் சின்ன பொருள் விற்கிறதுனால மைக்கை போட்டு தான் வரோம், அந்த அனாவசியமான சவுண்டில் ரெக்கார்ட் ஆகும். அப்போ இதெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு முறையாக சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்து இங்கே சார் வந்திருக்காங்க, அறவொளி அப்படின்னு அவர் பேர். அவர் தான் எனக்கு ஒரு 15-20 நாள் வந்து பொறுமையாக எளிமையாக சொல்லிக் கொடுத்தார். அவர் சொல்லிக் கொடுத்ததை வச்சு தான் இன்றைக்கி ஒரு 128 வீடியோ வந்து நானே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அதில் வந்து மியூசிக் டைரக்டர் மாதிரி. அது ஒரு சவுண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அந்த சைனீஸினுடைய அந்த ஒரு சின்ன குழாயாக மெட்டல் இருக்கும், அதில் வந்து டிங் 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 சத்தம் கேட்கும், ரொம்ப பிடிக்கும். அது வந்து எங்கள் ஆடிட்டர் சாரோடைய அலுவலகத்தில் மாடியில் கட்டி விட்டுருக்கிறாரு. எங்கேயோ கேட்டமேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணும்போது அவங்க இதில் இருந்தது. சரின்னு சொல்லி போட்டு இந்த ரெக்கார்ட் பண்ணுறதுல நார்மல் மொபைலில் வச்சு ரெக்கார்ட் பண்ண கிளியராக வராது, அதுக்குன்னு சொல்லி வாய்ஸ் ரிடக்ஷனோட அதுக்கு ஒயர்லெஸ் கனெக்ஷன் இருக்குது, அதை போட்டு சாரை வந்து மியூசிக் டைரக்டர் மாதிரி அவர் ஆப்ரேட் பண்ண சொல்லி 1 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணி அதுதான் இப்போ இருக்கிற 70 வீடியோலையும் என்னுடைய யூடியூப் சேனலில் வர்ற மைல்டு மியூசிக். அதெல்லாம் சொல்லி கொடுத்தது சார் திரு அறவொளி அவர்கள். அவரை வந்து இந்த சந்தர்ப்பத்தில் கௌரவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவருக்கு ஒரு சால்வை போற்றி அவரை வந்து கௌரவிக்க விரும்புகிறேன். 1 நிமிஷம் சார், நீங்கள் மேலே வரணும் சார். எனது நண்பர் சார் இங்கே வாங்க சார், திரு அறவொளி அவர்களுக்கு திரு நாகராஜ் அவர்கள் சால்வை அனுபவித்து எனது சார்பில் கௌரவிக்கிறார். சார் என்னுடைய இந்த ஜோதிட அமுதம் பாதையில் அவருடைய பங்கை வந்து சிறப்பாக எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த பாகம் 2 நூல்க என்னை எழுத சொல்லி என்கரேஜ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் உற்சாகப்படுத்தின திரு பிரகாஷ் அவர்களையும் இந்த நேரத்தில் வந்து கௌரவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவரை மேடைக்கு அழைக்கிறேன். அவரும் வந்து அவருடைய ப்ரெசன்ஸை கொடுக்கணும். இதுகாரும் எனது அழைப்பினை ஏற்று நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்து கலந்து கொண்டு பொறுமையை காத்து என்னை உற்சாகப்படுத்திய அனைவருக்கும் நன்றி கூறி, இது போன்று 3வது ஜோதிட அமுதம் நூலை வெளியிட்ட
உற்சாகப்படுத்துமாறும் அடுத்த விழாவிற்கும் அனைவரும் வர வேண்டும் என்று இப்பொழுதே வரவேற்பு இதழை கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நூலாசிரியனுடைய உரை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. அவர் சொன்னாருங்க, 5ஆம் வகுப்பில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொன்னார். ஆனால் அவர் எத்தனை சப்ஜெக்டில் பாஸ் ஆகிருக்கான்னு பாருங்கள். டிராயிங் போடுறாரு, இதில் யூடியூப் போடுறாரு, மியூசிக்கை ரசிக்கிறாரு, அப்புறம் யார் யார் என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறதுக்கு கண்டுபிடிச்சிருக்கிறாரு. படிப்பில் 5வது ஃபெயிலான ஒருவர் இத்தனை துறைகளில் விற்பனராக இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு காரியம். அது இறைவனுடைய அருள் தான். ஏற்கனவே ஐயா சொல்லியிருந்தார், இப்போ பேசுகிறீங்க, அவர் சொன்ன மாதிரி இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் வெளிவரணும் அப்படின்னு நம்முடைய ஐயா டாக்டர் விஜயகுமார் அவர்கள் சொன்னாங்க. ஒருவேளை காலம் அனுமதித்தால், இறைவன் அனுமதித்தால், இன்ஷா அல்லாஹ் அவருடைய சித்தம் இருந்ததுன்னா இந்த நூலை அவர் கூட அதை மொழிபெயர்ப்பு செய்யலாம். இதில் இவர் டெய்லியும் டிஸ்கஷன் பண்ணுறது ஐயா முத்துசாமி கூட. முத்துசாமி ஐயா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் வாழ்த்தி பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நாகூர் ஜோதிடம் முத்துசாமியின் பணிவான அன்பு வணக்கங்கள். இன்று நண்பர் திரு நூலாசிரியர் பொம்மியம்மன் ஜோதிட நிலையத்தார் 2வது நூலாக ஜோதிட அமுதம் நூலை வெளியிட்டு ஜோதிட உலகுக்கு அர்ப்பணித்து ஜோதிடம் பயில்வோருக்கும் ஜோதிடம் கற்றுக்கொள்வோருக்கும் ஆய்வாளர்களுக்கும் ஒரு சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்று குரோதி வருஷம் அனைவருக்கும் தெரிந்துதான், இருந்தாலும் ஒரு சிறு கருத்துக்காக இங்கே இதை சொல்கின்றேன். தை மாதம் இன்று இறுதி நாள், உத்தராயணம், வளர்வரை, பௌர்ணமி திதி, ஆயில்ய நட்சத்திரம், சித்தியோகம் கூடிய சுப முகூர்த்த சுப வேளை புதன்கிழமை. இன்று ஆயில்ய நட்சத்திரத்தில் இந்த நூல் ஜோதிட அமுதம் என்ற நூல் இங்கு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நூலில் இன்றைக்கு ஆயில்ய நட்சத்திரம், நூலாசிரியர் கூறியது, ஆயில்ய நட்சத்திரத்தினால் சுவையாக உண்ணக்கூடியவர்கள் என்றார்கள். என்ன காரணமோ அவர் உண்கிறாரோ இல்லையோ தெரியாது. இங்கே குழுமியுள்ள அனைவருக்கும் சிற்றுண்டி வயிறார கொடுத்து எல்லாருக்கும் சுறுசுறுப்படைய வைத்திருந்தார். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் உணவு பிரியர்கள் தான். அவர்கள் காலையில் செய்தி மதியம் சாப்பிட மாட்டார்கள். பெரும்பாலும் மதியம் செய்தி இரவில் அப்பப்பொழுது சிறு சிறு உணவுகளை சிற்றுண்டிகளை விரும்பி சாப்பிடும் குணம் படுத்தவர்கள். இன்று ஆயில்ய நட்சத்திரம்தான். அதிலே அவர் நம்மளுக்கு ஒரு 4 விதமான சிற்றுண்டிகளை கொடுத்து அனைவரையும் மகிழச் செய்துள்ளார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்பதற்கிணங்க அனைவருக்கும் ஒரு நாள் அன்னதானம் அவர் வழங்கியுள்ளார். வளர்க அவளரின் புகழ். ஒரு மனிதனுக்கு வீடு வாங்குவதை பற்றி எனக்கு முன்னமே பேசிய டாக்டர் அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த மாதிரி வீடு வாங்கலாம் என்று. இவரும் ஒரு கருத்தை கூறுகின்றார். இந்த நூலிலேயே என்ன கூறுகிறார் என்றால், வீடு வாங்குவதை பற்றி மட்டும் சொல்லுகின்றார்கள். இவர் மாடி வீடு கட்டுவது என்பது விவரமாக இந்த ஜோதிட அமுதம் புத்தகம் 2இல் குறிப்பிட்டுள்ளார். வீடு இருந்தால் மட்டும் போதுமா? அந்த தொழிலை உண்பதற்கு வீட்டிலே சந்தோஷமாக மகிழ்வாக இருப்பதற்கு உணவு வேண்டும் அல்லவா? அதற்குரிய சில ஜோதிட உதாரண ஜாதகங்களை விளக்கி கொடுத்துள்ளார். அதுக்கடுத்தும் வருவது நம்மளுக்கு வியாதி தானே. அதனால் அந்த வியாதியை பற்றி 5 தலைப்புகளில் விவரமாக எடுத்து பெரும்பாலும் இந்த வியாதிகள் எல்லாமே இப்பொழுது நடைமுறையில் இருப்பதுதான். அந்த 5 வியாதிகளை குறிப்பிட்டு அதுக்கு உதாதி ஜாதகங்களை போட்டு மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்திருக்கின்றார். பிறப்பென்றால் இறப்புண்டு, இறப்பு நிச்சயம், அதை தவிர்க்க முடியாது. பிறப்பும் நிச்சயம், இறப்பும் நிச்சயம்தான். அதிலே இவர் அந்த இறப்பு நிர்ணய காலத்தை கொஞ்சம் ஒரு 8 அத்தியாயங்களில் யாராருக்கெல்லாம் எப்படியெல்லாம் மரணம் நிகழும், கால நிர்ணயமாகும் என்று ஒரு தலைப்பிலே உள்ளே நான் விலாவாரியாக போக விரும்பவில்லை.
8 அத்தியாயத்தில் குழந்தை, மகன், மனைவி, மகள் இப்படி எல்லாருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அனைத்து வயதினருக்கும் 16 தலைப்புகளில் இந்த ஜோதிட அமுதம் நூலை குறிப்பிட்டுள்ளார். இந்த இறப்புக்கும் கூட இதையெல்லாம் தெளிவாக படித்து கொண்டு ஒரு டேபிளரை, ஒரு அட்டவணையை தயார் செய்து கொண்டால் இந்த ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடம் படிப்பவர்கள் மற்றுமுள்ள அனைவருக்கும் ஒரு மனிதனுக்கு எப்படி வருகின்றது அவருடைய கருத்துக்களை நினைவில் கொண்டு அந்த அட்டவணையை பயன்படுத்தினால் உடனடியாக பலன் சொல்ல முடியும் என்பதை நான் அதனுடைய நூலை படித்ததன் பொருட்டு நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். கலைகளுக்கு அதிபதி சந்திரன் இவருக்கு சிறப்பாக இருந்து ஒரு நல்ல வழித்தடத்தை காட்டுகின்றார். இந்த சிம்ம லக்கணத்துக்கு ஏழில் சனி பகவானும் புத பகவானும் இன்றைய கோச்சார லக்கணத்தில் இருப்பதால் சனி பகவான் கர்மக்காரகன், அவருடைய தொழிலை அவர் செவ்வனை செய்த நூலை வெளியிட்டுள்ளார். புதன் ஜோதிடத்துக்கு அதிபதி என்று பலரும் சொல்லுவதால் அந்த வித்யாகாரகன் புதன் இணைந்து கும்பராசியில் இருந்து கும்பத்து குண்டிலிட்டு விளக்கு போல் அவரும் நிகழ்ந்து ஒரு சிறப்பான 2வது நூலை வெளியிட்டுள்ளார். இந்த நூலில் வெளியிடுவதற்கு முன்னதாகவே டாக்டர் அவர்களும் ஒரு மாடர்ன் பேட்ச் என்ற நூலை வெளியிட்டுள்ளதால் அவர் இங்கு வெளியிடலை, வேறு வழியாக வெளியிட்டுள்ளார். அவருக்கும் என்ன வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கின்றேன். இவர்கள் நூலாசிரியர்களின் இருவரின் புகழும் சிறந்து வாழ்க. ஜோதிட உலகுக்கு தங்களால் இயன்ற உதவியை, பேருதவியை செய்துள்ளார்கள். எனவே ஜோதிட குருமார்கள், ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றியை கூறிக்கொண்டு இத்துடன் இதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஜோதிட அடியார்கள் வாழ்க, தென்னாடு வாழ்க, ஆழிசூழ் உலகம் வாழ, ஆள்போல் தளதளித்து அருகுதுபோல் வேரோடி மூங்கப்பூல் சுற்றம்போல் தலைத்து நீடு வாழ்க. எல்லாம் வல்ல எம்பெருமான் எம்பெருமாட்டியும் அருள் புரிந்து அனைவருக்கும், இங்கு வந்திருந்த அனைவருக்கும், பேச்சை உடனிருந்து கேட்டவருக்கும் எல்லோரும் நல்லருள் புரிய வேண்டுமாய் பரம்பொருளிடம் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நாகூர் ஜோதிடம் முத்துசாமி. நன்றி, வணக்கம். வணக்கம். அருமையான உரையை நல்கிய முத்துசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி. திரு ஜோதிடர் செல்வகுமார் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். உடுக்கம்பாளையத்தைச் சேர்ந்தவர். அவர் தன்னுடைய ஜோதிட அனுபவங்களை இங்கே நம்மோடு பகிர்ந்து கொள்ளுமாறு இந்த விழா கமிட்டியின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த விழாவில் கலந்து கொள்வதை நான் பெரும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். ராஜன் பாபு அவர்களும் அண்ணன் பாலாஜி அண்ணன் அவர்களும் நேற்று தான் எனக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருந்தார்கள். நான் தவறாமல் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். அதேபோல் எனக்கு வாய்ப்பும் கிடைத்து விட்டது. அதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதேபோல் ஜோதிட அமுத நூல் முதல் பாகம் வெளியீட்டு விழாவுக்கும் நான் வந்திருந்தேன். அதுவும் ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக தான் நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நமது ராஜன் பாபு அவர்கள் 2ஆம் பாக நூலை 6 மாத காலத்துக்குள் வெளியிட்டது எனக்கு மிக மிக பெரிய மகிழ்ச்சியாக உள்ளது. அவர் ஆஃப் செஞ்சுரி அடித்திருக்கிறார். அவர் செஞ்சுரியை நிறைவு செய்ய வேண்டும், நிறைவு செய்வார் என்று நான் மனமாற அவரை ஆசீர்வதிக்கிறேன். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக ஜோதிடத்தை ஒரு செகண்ட் லெவல் சப்ஜெக்டாக தான் வச்சுக்கிறாங்க. அவங்க வேறு ஏதாவது ஒரு துறையில் இருப்பாங்க, அதில் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதை மட்டுமே தான் கவனம் செலுத்திட்டு இருப்பாங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி, இந்த ஜோதிடத்தை தொழிலாக நான் முழு நேரம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க கேட்குறாங்க. அப்போ யார் இந்த ஜோதிடத்தை முழு நேர தொழிலாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு இந்த இடத்துல ஒரு பதில் சொல்லணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜன் பாபு அவர்களுக்கும் பாலாஜி அண்ணனுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த இடத்துக்கு வந்து தான் இத்தனை பேரை நான் பார்க்குறேன். இதுதான் நான் பேசக்கூடிய முதல் மேடை. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் நான் தான் அது அதிர்ஷ்டம் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பே எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ பொதுவாக ஜோதிடத்தை நம்ம பார்க்குறப்போ முதல் பாவமாக நம்ம சொல்கிறது எதில் சொல்கிறோம்னா நம்ம வாய் வழியாக தான் சொல்கிறோம். அப்போ அந்த வாக்குஸ்தானத்துடைய பலம் நல்லா இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். 2ஆம் இடம், இந்த 2ஆம் இடம் நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். குரு பார்வை இருந்தால் இன்னும் நல்லது. அதுக்கு அடுத்தது 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்து அதிபதி கெடாமல் இருந்தால் போதும். கெடுறதுன்னா நீசம் பகை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். 3, 6, 8, 12 மறையாமல் இருந்தாலே போதும். அவங்களுக்கு அந்த தொழில் பலம் நல்லா இருக்குது. அதே மாதிரி தான் புதனும் கெடாமல் இருக்க வேண்டும்.
ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தாண்டி சில ஆராய்ச்சிகள், அறிவுபூர்வமான சிந்தனைகள், இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய சில விஷயங்களும் கொஞ்சம் இருக்குது. அதில் ஒரு விதி என்னென்னா, ஃபஸ்ட் ஒரு விதி நான் சொல்கிறேன். முதல் விஷயம், ஒருவருடைய ஜென்ம ராசி எதுவோ அதற்கு 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் எதுவாக இருந்தாலும் சரி, அவர் கேதுவுடனோ அல்லது சுக்கிரனுடனோ சேர்ந்திருக்க வேண்டும். 10 டிகிரி பாய்க்குள் சேர்ந்து விட்டால் அவர் ஒரு சிறந்த ஜோதிடர் ஆகிவிடுவார். இது ஒரு பாயிண்ட். அடுத்த சப்ஜெக்ட் வந்துங்க, கேது சுக்கிரன் சாரம் பெற்றிருந்தாலும், சுக்கிரன் கேது சாரம் பெற்றிருந்தாலும் அவர்களும் சிறந்த ஜோதிடர் ஆகிவிடுகிறார்கள். அதே மாதிரி கேது நின்ற வீட்டின் அதிபதி எந்த கட்டத்தில் வேணாலும் நிற்கட்டும், அவர் லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் இருந்தாலும் சரி, 9ஆம் வீட்டை பார்வை செய்தாலும் சரி, அவர்களுக்கும் ஒரு தெளிவான ஞானம் கிடைக்கிறது. அவர் இந்த துறையில் இல்லை, எந்த துறையில் இருந்தாலும் அவங்க ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் சாதிக்கிறாங்க தனித்திறமையின் மூலம். அந்த தனித்திறமைக்கு வந்து இஎஸ்பி பவர்னு சொல்லுவாங்க. அந்த பவர் வந்து இந்த கேது நின்ற வீட்டின் அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்தாலும் 9ஆம் வீட்டை பார்த்தாலும் கிடைக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாரும் தான் நீங்கள் தைரியமாக துணிஞ்சு இந்த ஜோதிடத்தை தொழிலாக செய்யலாம். மிகச்சிறப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இது சம்மந்தமாக யாராச்சும் இருக்குது, அது எனக்கு இல்லை நடக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது கேள்வி இருந்தால் கூட நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அவங்க ஜாதகம் எல்லாமே இப்போ நான் ஜோதிடர்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இந்த நான் சொன்ன சப்ஜெக்டில் எனக்கு இருக்குது, ஆனால் இதில் ஏதாவது எனக்கு குழப்பங்கள் இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட கேள்வி கேளுங்க, நான் வேணால் ஆன்சர் பண்ணுறேன். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? சரிங்க, அப்போ நீங்கள் சிறந்த அஸ்ட்ரோ ஜோதிடர் தான். நீங்கள் சிறந்த ஜோதிடர் ஆகிட்டீங்க ரொம்ப ஷார்ட் பீரியடில். நாங்களாம் 30 வருஷத்துக்கு மேலே உழைச்சிட்ருக்குறோம். ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக மிக நன்றி. அனைவருக்கும், இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சீடனின் கையால் குருவிற்கு மரியாதை செய்யப்படுகிறது. நன்றி ஐயா. மிகச்சிறப்பான முறையிலே இந்த கூட்டத்தை அமைதியாக நடத்தி கொடுத்தமைக்கு அனைவருக்கும் இந்த விழா கமிட்டியின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கிறோம். இந்த விழா சிறப்புற நடைபெற நம்முடைய இங்கே கேமரா அவருக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். அவருடைய பேர் எனக்கு தெரியல. மிகச்சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்தார். உங்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த நன்றி. இந்த மண்டபத்தை கொடுத்து உதவிய தலைவர் முத்துக்குமார், செயலர் விஜயகுமார், பொருளாளர் கதிர்வேல் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த விழாவை ஏற்பாடு செய்ததிலே உறுதுணையாக இருந்த வருவாய்த்துறை சார்ந்த பிரகாஷ், வீரபாண்டியன், திரிவிக்ரமன், காயத்ரி மேடம் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவன் அருளாலே இந்த விழா சிறப்பாக நடந்தது. வந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. இத்துடன் இந்த விழா முடிவடைந்ததாக அறிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.